அத்தியாயம் 1. பச்சை நட்சத்திரம் என்று ஆங்கிலத்தில் தன் நெற்றியில் எழுதி வைத்திருந்த அந்த ஹோட்டலுக்கு மாடிகள் 5. முன்பக்கம் புல்வெளி, கார் பார்க்கிங், கொல்லைப்பக்கம் நீச்சல் குளம். ரிசப்ஷனிஸ்ட் வழக்கம் போல் அழகாக லாமினேஷன் செய்த புத்தகம் போல எடுப்பாக நின்றாள். ஆட்டோ நின்றதும் இறங்கி கொண்ட அவன் கண்ணாடி அணிந்திருந்தான். சட்டையின் முதுகில் பாய தயாராய் மீசை வைத்த ஒரு புலி. அதே புலி சட்டையின் பாக்கெட் பகுதியில் சிறிய சைஸில். கையில் ஒரு சூட்கேஸ் வைத்திருந்தான். தொங்கும் மீசை. எக்ஸ்கியூஸ் மீ என்றான். நிமிர்ந்தவளின் காது ஜிமிக்கிகள் அசைந்தன. எஸ், ஒரு டபுள் ரூம் வேணும். அவள் அவனை தாண்டி பார்த்துவிட்டு எத்தனை பேர் என்றாள். இப்போ நான் ஒருத்தந்தான். நாளை காலையில ஒரு ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஓகே என்று சினிமா போஸ்டர் சைஸில் லெட்ஜர் எடுத்து 2 கையும் உபயோகித்து புரட்டினாள். ஒலித்த டெலிபோனை எடுத்து ரிசீவருக்கு ஒத்தடம் கொடுப்பது போல பேசி வைத்தாள். சொல்லுங்க, யுவர் நேம் ப்ளீஸ். ஆர் ஜெயபால். அட்ரஸ் 74 பை டி, மில்லர் ரோடு, புரசைவாக்கம், சென்னை. லோக்கல் தானா? ஏன் உள்ளூர்காரங்களுக்கு ரூம் தர மாட்டீங்களா? நோ, நான் சும்மா கேட்டேன். கையெழுத்து போடுங்க. பேனா சரியாக எழுதுகிறதா என்று பார்ப்பதற்கு கிறுக்குவது போல ஒரு கையெழுத்து போட்டான். தன் விசிட்டிங் கார்டை எடுத்து தந்தான். அதை வாங்கி பார்த்துவிட்டு, மோகன் ரியல் எஸ்டேட்ஸ்ல தான் வேலை பார்க்குறீங்களா என்றாள். ஆமா, ஏன் அங்க உங்களுக்கு யாரையாவது தெரியுமா? இல்ல, அடிக்கடி விளம்பரங்கள்ல பார்க்கறதால கேட்டேன் என்று அவள் அந்த கார்டை போர்டில் 307 ரூம் நம்பருக்கு கீழே விலாசம் செருகுவதற்காக இருந்த பகுதியில் செருகிவிட்டு, 3வது ஃப்ளோர், ரைட் சைட் சார், யூ மே யூஸ் த லிஃப்ட் என்றாள். அட்வான்ஸ் பெற்றுக்கொண்ட பிறகு ஜெயபால் நடந்து லிஃப்ட் உபயோகித்து 3வது மாடியில் தனது அறையை திறந்து உள்ளே வந்தான். தாழிட்டு கொண்டு கட்டிலில் அமர்ந்தான். முதுகுக்கு ஒரு தலையணை கொடுத்து சாய்ந்து அமர்ந்து கொண்டு சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். போன் எடுத்தான். ஹலோ, கிரீன் ஸ்டார் ரிசப்ஷன், 307 பேசுறேன். என்னை பார்க்க ராஜான்னு ஒருத்தர் வருவாரு. ரூமுக்கு அனுப்பி வைக்கிறேன் சார். வேணாம், அதை சொல்லத்தான் கூப்பிட்டேன். வந்தா ரூமுக்கு அனுப்ப வேணாம், எனக்கு தெரிவிங்க. நான் கீழே வந்து அவரை பார்க்குறேன். ஓகே சார். வைத்தான். முடிந்து போன சிகரெட்டை பீங்கான் ஆஸ்ட்ரேயில் நசுக்கினான். சற்று நேரம் கண் மூடி படுத்திருந்தான். சுவிட்சை ஆன் செய்து இலவச மேற்கிசையை காதுகளில் பரவவிட்டான். குதிகால்களில் தாளம் விட்டான். 1 மணி நேரம் கழித்து கட்டிலில் இருந்து எழுந்தான். சட்டையை கழற்றி ஸ்டாண்டில் மாட்டினான். பேண்டையும் கழற்றி மாட்டிவிட்டு சூட்கேஸ் திறந்து துண்டு எடுத்துக்கொண்டு பாத்ரூம் சென்றான். ஹோட்டலின் சார்பில் வைக்கப்பட்டிருந்த சாம்பிள் சைஸ் புது சோப்பை உரை நீக்கி உபயோகித்து முகம் கழுவினான். ட்ரெஸ்ஸிங் மேஜை முன் வந்து நின்றான். சீப்பெடுத்து தலை சீவி கொண்டான். பல்பொடி பொட்டலம் போன்ற சிறிய பொட்டலம் பிரித்து அதிலிருந்த பவுடரை உள்ளங்கையில் கொட்டிக்கொண்டு முகத்தில் சீராக தடவிக்கொண்டான். வேறு பேண்ட், வேறு சட்டை அணிந்தான். செருப்பணிந்து கொண்டு புறப்பட்டான். அறையை பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு லிப்ட் வர தாமதமானதால் படி வழியாக கீழே இறங்கினான். சாவியை ரிசப்ஷனில் ஒப்படைத்துவிட்டு செல்லலாமா இல்லை எடுத்து செல்லலாமா என்று ஒரு வினாடி யோசித்தான். பிறகு பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு நடக்கும் முன் ரிசப்ஷனில் அந்த பெண்ணை கண்கள் தேடின. அவள் இல்லை. இப்போது வேறு ஒருத்தி இருந்தாள். எதையோ மென்று கொண்டே குனிந்து எழுதி கொண்டிருந்தாள். ஜெயபால் வெளியே வந்து சாலையில் ஓரமாக நடந்தான். அத்தியாயம் 2. பூந்தமல்லி ஹைரோட்டில் ஈகா தியேட்டர் கடந்து சாலையில் இருந்து 100 அடி உள்ளே தள்ளி இருந்தது அந்த கிளினிக். வாசலில் வரிசையாக அசோக மரங்கள் குனிந்த தலை நிமிராமல் இருந்தன. அவற்றின் இலைகள் கூட்டல் கூறி ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்டு டாக்டரின் ஃபியட் வெளியே காத்திருந்தது. டிரைவர் பேனட் மேல் கவிழ்ந்து மாலை செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தான். தவிர 2 ஸ்கூட்டர்கள், ஒரு ஆட்டோ காத்திருந்தன. வானம் நிறைய மங்கிக் கொண்டிருந்தது. முதலில் நீல செவ்வக வெயிட்டிங் ஹால், மைக்கா ஒட்டின நீளமான பெஞ்சுகள். 5 ஆண்கள் காத்திருந்தார்கள். 2 டை கட்டின மெடிக்கல் ரெப்ஸ். மீதம் 3 ஒருவர் கண்களின் மேல் கர்ச்சீப் போட்டுக்கொண்டு உறங்கி போயிருக்க, இன்னொருத்தர் தனக்கு புரியாத மெடிக்கல் மேகசினில் படம் பார்த்தார். மற்றொருவர் தன் வாழ்வின் கடைசி சிகரெட் அதுதான் என்பது போல ஃபில்டர் வரை நெருப்பு வந்த பின்னும் அணைக்க மனமில்லாமல் இறுதி வரை புகைத்து கொண்டிருந்தார். ரெப்ஸ் பரஸ்பரம் தங்கள் கம்பெனிகளின் குறைபாடுகளை ஆங்கிலத்தில் பேசி தேற்றிக்கொள்ள, அடுத்த டாக்டரின் அறைக்கான ஒற்றை கதவின் மேல் டாக்டர் எத்திராஜ் பால்வினை நோய் மருத்துவர் என்று தமிழிலும் எஸ்டிடி ஸ்பெஷலிஸ்ட் என்று ஆங்கிலத்திலும் இருக்க, ஸ்டூலில் அமர்ந்திருந்த பையன் பேப்பரை சுருட்டி குச்சி தயார் செய்து படு சுவாரஸ்யமாக காது குடைந்து கொண்டிருந்தான். ஒற்றை பெல் டிங் என்று ஒலித்ததும், அடுத்தது மாணிக்கசாமி போங்க என்றான் பையன். மேகசினை போட்டுவிட்டு மாணிக்கசாமி எழுந்து டாக்டரின் அறைக்குள்ளிருந்து வேறு ஒரு சாமி வெளியே வந்த பிற்பாடு உள்ளே போனார். வெளிவந்தவர் கையில் சீட்டும் கண்களில் கவலையும் படபடக்க மெதுவாக வெளியே வந்தபோது உள்ளே வந்தான். அந்த பையனிடம் வந்தான். பேரென்ன சார்?
ஜெயபால், நேத்தே ஃபோன் செஞ்சு அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். பையன் பெயர்கள் எழுதின சீட்டை பார்த்துவிட்டு, 4 மணிக்கு வர சொன்னா 5:30 வரீங்களே, உட்காருங்க, இன்னும் 2 பேஷண்ட்டை பார்த்துட்டு அப்புறம் உங்களை பார்ப்பாரு. ஜெயபால் அமர்ந்தான். அணிந்திருந்த கண்ணாடியை கழற்றி கர்ச்சீஃபில் துடைத்து மறுபடி போட்டுக்கொண்டான். பேண்டின் பின்பாக்கெட்டில் வைத்திருந்த கிரீன் ஸ்டார் ஹோட்டல் அறையின் சாவி உறுத்தியது. அதை எடுத்து சட்டையின் மேல் பாக்கெட்டில் வைத்து கொண்டான். டீப்பாய் மேல் கிடந்த புத்தகம் எடுத்து வரிசை தவறாமல் பக்க எண்கள் போடப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தான். சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். 3/4 மணி நேரமாகியது அவன் உள்ளே செல்ல. டாக்டர் எத்திராஜ் கருப்பாய் நெற்றியில் விபூதி வைத்துக்கொண்டு பேசின் சுடுநீரில் கை கழுவி பூத்துண்டில் துடைத்து கொண்டு எஸ் என்றார். இவன் மடக்கப்பட்ட காகிதங்களை நீட்டிக்கொண்டே, 3 நாள் முன்னாடி வந்தேன் டாக்டர், பிளட் டெஸ்ட் எழுதி கொடுத்தீங்க, ரிசல்ட் எடுத்துக்கிட்டு வர சொன்னீங்க, அதான் என்றான் சன்னமாக. எத்திராஜ் காகிதங்களை பிரித்து முதலில் தன்னுடைய பிரிஸ்கிரிப்ஷன் பேப்பரில் டயக்னோசிஸ் என்னும் இடத்தில் தான் எழுதின குறிப்புகளை ஒரு தரம் பார்த்து கொண்டு பிறகு இரத்த பரிசோதனை ரிப்போர்ட்டை பார்த்தார். VTRL நான் ரியாக்டிவ்னு தான் வந்திருக்கு. ஆனால் சிஃபிலிஸில் என்ன ப்ராப்ளம்னு பல சமயம் ரத்தத்தில் அதை கண்டுபிடிக்க முடியாது. எனவே தம்பி, நீங்கள் சொன்ன சிம்டம்ஸ் வச்சு பார்க்குறப்போ இது ஆரம்ப நிலை தான். டோன்ட் வரி, இன்ஜெக்ஷன் எழுதுகிறேன், மாத்திரைகள் தரேன், 1 வாரம் கழித்து வந்து பாருங்க. சரி சார், பயப்பட ஒன்றுமில்லையே டாக்டர், சரியாகிரும்ல? இந்த பயம் அப்போ எங்கே போச்சு? அவன் மௌனமாக தலையை குனிந்து கொண்டான். எத்திராஜ் புதிய பிரிஸ்கிரிப்ஷனில் அவன் பெயரை எழுதி மருந்துகளை எழுதி கையெழுத்திட்டு டர் என்று கிழித்து நீட்டினார். இனிமேலாச்சும் ஜாக்கிரதையா இருங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லை டாக்டர். பண்ணிக்கங்க சார், இப்படி கண்டபடி ஊர் மேய்ஞ்சிட்டு அவஸ்தப்பட வேண்டியதில்லை பாருங்க. 50 ருபீஸ் கொடுங்க. கொடுத்தான். பிரிஸ்கிரிப்ஷன் காகிதங்களை மடக்கி எடுத்துக்கொண்டு எழுந்தான். வெளியே வந்தான். சாலையில் இருந்த மருந்து கடையில் மருந்துகள் வாங்கி கொண்டான். புறப்பட்டான். அத்தியாயம் 3. மறுபடி கிரீன் ஸ்டார் ஹோட்டல் வந்தபோது மணி 6:30. ரிசப்ஷனில் தன்னை தேடி யாராவது வந்தார்களா என்று கேட்டான். இல்லை என்கிற பதிலை பெற்றுக்கொண்டு தன் அறைக்கு வந்தான். நகம் கடித்தான். யோசித்தான். பெல் அடித்து ரூம்பாயை அழைத்தான். வந்தவனிடம் ஹோட்டலின் பாரில் இருந்து கொண்டு வரச் சொல்லி பிராந்தி ஆர்டர் செய்தான். 10 நிமிடத்தில் வந்தது. சிப்ஸ் கடித்து கொண்டு குடித்தான். புகைத்தான். தனக்குத்தானே சிரித்து கொண்டான். டெலிஃபோனை தூக்கி மடியில் வைத்து கொண்டான். எடுத்து ரிசப்ஷனில் ஒரு லோக்கல் நம்பர் சொல்லி தொடர்பு கேட்டான். 7 ரிங் போன பிறகு எடுக்கப்பட்டது. யாரு என்றது ஒரு பெண் குரல். கிரீன் ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து பேசுறேன். ரூம் நம்பர் 307. அனுப்புறீங்களா? உங்க வாடிக்கை தான். இன்னும் சரியா இருட்டக்கூட இல்லையே. இப்பயே வா. இப்பவே முடியாதா? 300 ஆகும். ஆகட்டும், அனுப்பி வைக்கிறேன். பேர் என்னங்க? என் பேர் செண்பகம். அனுப்ப போறீங்களே, அது பேர் கேட்டேன். உங்களுக்கு பிடிச்ச பேரா வச்சுக்க வேண்டியதுதான். ரிசீவரை வைத்தான். மேலும் கொஞ்சம் குடித்தான். கட்டிலில் சாய்ந்து கொண்டு காத்திருந்தான். வாய் நிறைய புகை வழிய. 1/2 மணி நேரம் கழித்து அறையின் அழைப்பு மணிக்கு எழுந்தான். கதவை திறந்தான். சுடிதார் உடையில் கல்லூரி மாணவி போல் இருந்தாள் அவள். சிரித்தாள். படக்கென்று கண்ணடித்தாள். உள்ளவா என்றான். வந்ததும் தாழிட்டதும் அவள் இடையில் கை போட்டு நடத்தி கட்டிலில் அமர வைத்தான். ரொம்ப அவசரமா என்று சிரித்தாள். சிப்ஸ் எடுத்து கடித்தாள். காதிலும் பவுடர் போட்டிருந்தாள். தாடையில் சின்ன பள்ளம் இருந்தது. மை தீட்டின கண்களில் நாணம் விலை விசாரிக்கப்பட்டு கொண்டிருந்தது. உதடுகளின் விளிம்பை மீறி லிப்ஸ்டிக் கீற்றல். அவசரமாய் புறப்பட்டிருக்கிறாள். உன் பேர் என்ன என்றான். நிஜ பேரு சொர்ணம், தொழில் பேரு ஸ்வர்ணா. பிராந்தி சாப்பிட்றியா? ஏன்? 1 மணி நேரத்தில் போயாகணும்னா. நீங்கள் எந்த ஊரு? இதே ஊர் தான். கல்யாணம் ஆயிடுச்சா? அடுத்த வாரம் கல்யாணம். அடுத்த வாரம் கல்யாணம் வச்சுக்கிட்டு தப்பு செய்யலாமா? இப்படி தப்பு தான், பழகியாச்சு, சாஞ்சுக்க. அவளை தன்மேல் சாய்த்து கொண்டு அவள் வகிட்டில் இருந்து விரலால் கோடு போட்டுக்கொண்டு, நிறைய பிரச்சனைகள் வேற வருது. கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் விட்டுட வேண்டியதுதான். என்ன பிரச்சனை? நீலான்னு ஒருத்திய டாவடிச்சேன். நல்லா ஊர் சுத்தினோம், எல்லாம் ஆச்சு. கல்யாணம் பண்ணிக்கணுமா? எனக்கு கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லை. போடி, ஒன்னால ஆனதை பாருன்னுட்டேன். அவ அண்ணன் ராஜான்னு பேரு. மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். 50,000 பணம் தரணுமா, இல்லைன்னா கொன்னுடுவானா. யாரு? நானா கொடுப்பேன்? பைசா வாங்கிடுவானா என்கிட்ட இருந்து என்று முத்தமிட்டான். அவன் தலையை செல்லமாக கலைத்து கொண்டு, சுமூகமா முடிச்சுக்கோங்க சார், கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல பிள்ளையா இருங்க. என்ன செய்றீங்க நீங்க என்றாள். மோகன் ரியல் எஸ்டேட்ஸில் அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்க்குறேன். பேசினது போதும். சரி போதும் என்று எழுந்து நின்றாள். அத்தியாயம் 4. பிராட்வேயில் பஸ்ஸை விட்டு கசங்களாக இறங்கினார் சோமசுந்தரம். ஹேண்ட்பேக்கை கக்கத்தில் இடுக்கிக் கொண்டு, சட்டையை உயர்த்தி பல்லில் பொருத்தி கொண்டு, இடுப்பு வேஷ்டியை இறுக்கமாக கட்டிக்கொண்டார். வெளியே வந்தார். ஒரு ஆட்டோ அமர்த்தி கொண்டு மண்ணடி வந்தார். ஆட்டோவை அனுப்பிவிட்டு போர்டிகோவில் கார் நின்ற அந்த பெரிய வீட்டு வாசலுக்கு வந்து நின்றார். உள்ளே டெலிவிஷனில் தொடர் நாடகத்தில் இருந்து, எல்லாம் என் தலைவிதிமா, பொண்ணா பிறக்கிறதே பெரிய பாவம்மா,
என்று ரெடிமேட் சென்டிமெண்ட் வசனங்கள் மெலிதாக வந்து கொண்டிருக்க அழைப்பு மணியை தொட்டார். கதவு திறக்கப்பட்டு லுங்கி ஜிப்பாவில் இருந்த இளைஞன் முகமலர வரவேற்றான். வாங்க சித்தப்பா, நல்லா இருக்கீங்களா? இருக்கேன், வாங்க மாமா என்றாள் டெலிவிஷனின் சத்தத்தை குறைத்துவிட்டு அவள். உட்காருங்க சித்தப்பா, எப்போ வந்தீங்க? இப்பதான் பஸ்ஸை விட்டு இறங்கினதும் நேரா இங்கே தான் வரேன். இன்னும் ஜெயபாலை கூட பார்க்கல. பொண்ணுக்கு நாம போட வேண்டிய நகை இங்கே மெட்ராஸ்ல தான் செய்ய கொடுத்துருந்தேன். அதை வாங்கிட்டு அப்படியே உனக்கு நேரில் பத்திரிக்கை வச்சு அழைச்சிட்டு போகலாம்னு வந்தேன். உட்கார்ப்பா ஆனந்த். கைகளை கட்டிக்கொண்டு மரியாதையாக அமர்ந்த ஆனந்த் திரும்பி டிஃபன் ரெடி செய் மாலதி என்றான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஒரு கப்பு காஃபி போதும் என்று சோமசுந்தரம் ஹேண்ட்பேக்கின் ஜிப்பு திறந்து 4 மூலைகளிலும் மஞ்சள் தடவின திருமண பத்திரிகையை எடுத்து கொடுத்தார். உள்ளூர்லேயே பொண்ணை வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தேடுனீங்க. பிராப்தம்ங்கிறது இதுதான். ஜெயபால் தனியாக அவன் அழைக்கிற மாதிரி பத்திரிக்கை போடுறதா சொன்னான். வந்து கொடுத்தானா? இன்னைக்கு தபாலில் வந்துச்சு சித்தப்பா. தபாலில் வந்துச்சா? உள்ளூரில் இருந்துக்கிட்டு நேரில் கொண்டாந்து கொடுக்க தெரியலையாமா அவனுக்கு? நல்லாவா இருக்குது? பரவாயில்ல விடுங்க சித்தப்பா. எங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் பாகம் பிரித்ததுலேருந்தே அவன் எங்களை பகையாக நினைக்க ஆரம்பித்தான். அப்பா போய் சேர்ந்துட்டாரு. என் மேலே என்ன வருத்தம்? எத்தனையோ தடவை ரோட்டில் தியேட்டரில் பார்த்து பேசுவேன். நான் தான் பேசுவேன், அவன் சரியாக பேச மாட்டான். வீட்டுக்கு வர சொல்லி 10 தடவையாவது கூப்பிட்ருப்பேன், வரவே இல்லை. ஆனால் எனக்கு அவன் மேலே எந்த கோபமும் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது சித்தப்பா. ஒரே வீட்டில் ஒன்றா விளையாடினோம், வளர்ந்தோம். நீங்கள் என்னை தூக்கி வளர்த்தவங்க, அதெல்லாம் நான் மறக்கலை. உங்களுக்காக நிச்சயம் கல்யாணத்துக்கு வருவேன், முன்னாடி நிற்பேன். இந்த பக்குவம் அவனுக்கு வரலப்பா, மனசில் வச்சுக்காத. மாலதி பீங்கான் கோப்பையில் காஃபி தர அதை ஊதி ஊதி குடித்து முடித்துவிட்டு எழுந்து கொண்டார். இப்போ எங்கே போகணும் சித்தப்பா? ஜெயபாலை பார்க்கத்தானே? ஆமாம். ஆனந்த் ஒரு நிமிஷம் என்று உள்ளறைக்கு சென்று பேண்ட் அணிந்து கையில் சாவி கொத்துடன் வந்து, வாங்க உங்களை காரில் கொண்டு போய் விட்டுடுறேன். அதெல்லாம் வேணாம்ப்பா, நான் பஸ் பிடிச்சு போயிடுவேன். நீ உன் வேலையை பாரு. ஒன்றும் வேலை இல்லை, வாங்க. மாலதி, போயிட்டு வந்துடுறேன். காரின் கதவை திறந்து முன் சீட்டில் அவரை அமர வைத்து சுற்றி வந்து டிரைவிங் சீட்டில் அமர்ந்து ஸ்டார்ட் செய்தான். வழியெல்லாம் பேசிக்கொண்டே வந்தான். சித்தி நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காப்பா. பொண்ணு என்ன படிச்சிருக்கு? +2. எவ்வளோ செய்கிறாங்க? 40 பவுன் போடுறாங்க. இவனுக்கு ஸ்கூட்டர் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. இவன் வேணாம்னுட்டான். உனக்கு சிரமம் இல்லைன்னா ஒரு காரியம் செய்றியா ஆனந்த்? சொல்லுங்க சித்தப்பா. டி நகரில் ஆர்டர் கொடுத்த நகையை வாங்கிக்கிட்டு அப்புறம் ஜெயபால் தங்கி இருக்கிற வீட்டுக்கு போகலாம். முடிஞ்சா ராத்திரியே பஸ் பிடிச்சு ஊர் போயிடலாம்னு பார்க்குறேன். நிறையா வேலை இருக்குது. நகை வாங்கிட்டு ஜெயபாலை பார்த்துட்டு உங்களை பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற்றி விட்டுட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன். சரிதானே? பாவம், உனக்கு சிரமம். அதெல்லாம் ஒன்றுமில்ல. டி நகர் வந்தார்கள். அந்த நகைக்கடையில் ரெடியாய் இருந்தது. பணம் கொடுத்து பெற்றுக்கொண்டு புரசைவாக்கம் வந்து ஜெயபால் மேலும் 2 பேர்களுடன் தங்கியிருக்கும் வீட்டிற்கு வந்து காரை நிறுத்தின போது மணி 9. சில்வண்டுகளின் பின்னணியில் தனி வீடு. வீட்டுக்கு முன்புறம் கிணறு, அதனருகில் விசிறி வாழை. கதவுகள் திறந்திருந்தன. உள்ளிருந்து டேப் ரெக்கார்டரிலிருந்து தமிழ் பாட்டு கேட்டது. திறந்திருந்த கதவில் லேசாக தட்டிவிட்டு ஜெயபால் என்று குரல் கொடுத்து கொண்டே உள்ளே வந்தார் சோமசுந்தரம். லுங்கி பனியனுடன் தரையில் அமர்ந்து தட்டில் மோர் சாதம் சாப்பிட்டு கொண்டிருந்த இளைஞன் அவசரமாக எழுந்தான். வாங்க சார். உட்கார்ப்பா. சீனிவாசன் தானே உன் பேரு? ஆமாம் சார். எங்க ஜெயபால்? நான் இப்போ தான் அரை மணி முன்னாடி வந்தேன் சார். ஜெயபால் இல்லை. ஆஃபீஸ்லேருந்து இன்னும் வரலையா, இல்லை வந்துட்டு மறுபடியும் எங்கேயாவது போயிருக்கானான்னு தெரியல. 3 பேர்கிட்டையும் தனித்தனியாக சாவி இருக்கு. ஒரு நிமிஷம் கை கழுவிட்டு வந்துடுறேன். உட்காருங்க சார் 2 பேரும். அந்த ஹால் முழுக்க பொருட்கள் கசமுசாவென்று கிடந்தன. கதவில்லாத மர அலமாரியில் சூட்கேஸ், ட்ரங்கு பெட்டி, வரிசையாய் அடுக்கின செய்தித்தாள்கள், பிளாஸ்டிக் நாடா கட்டிலில் கீறல் பட்டு பஞ்சு வெளியேற துடிக்கும் தலையணை, கேலண்டர்கள், கேலண்டர்களில் கன்னிகைகள், கன்னிகைகள் கண்களில் காம அழைப்புகள், நாற்காலி முதுகில் ஜட்டி, பென் ஸ்டாண்டில் டூத் பிரஷ், மேஜை மேல் புத்தகங்கள், புத்தம்புது திருமண அழைப்பிதழ்களின் அடுக்கு, ஜெயபால் வெட்ஸ் கலா. மற்றொரு கட்டில் மேல் பாலிஷ் டப்பா, அரை மூலையில் சுருட்டி வைத்த ஜமுக்காலம், சுவரில் ஆணியடித்து பிளாஸ்கின் தற்கொலை, ஒரு ஸ்டவ், கொஞ்சம் பாத்திரங்கள், அறையின் குறுக்கே 2 வரிசை கொடி கட்டி கும்பலாய் சட்டைகள், பேண்ட்டுகள். சீனிவாசன் லுங்கி உயர்த்தி வாய் துடைத்து கொண்டே திரும்பி வந்தான். சிவந்த உடம்பு, வடநாட்டு நடிகன் போல் மீசை இல்லாமல் இருந்தான். மேஜை மேல் உட்கார்ந்து கொண்டு, கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் எப்படி சார்? நடந்துகிட்டு இருக்குப்பா. எங்கே இன்னொருத்தர்? அலெக்சாண்டர் தானே? ஆமாம். முழு பெயர் சொன்னால் உதப்பான் அலெக்ஸ். உக்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். மாசத்துல 2 தடவை டூர். இந்த தடவை தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் டூர்னு சொல்லி புறப்பட்டு போனான். இன்னைக்கு வரதா சொன்னான். சார் யாரு தெரியலையே. எங்கள் அண்ணன் பையன்பா, ஆனந்த்னு பேரு. சென்னை தான். மண்ணடியில் வீடு. முந்திரியெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறான். ஆனந்த் ஹலோ என்றான். நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒரு ஆஃப்செட் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் மெஷின் மேனாக இருக்கேன். 1/4 மணி நேரம் பேசி கொண்டிருந்தார்கள்.
ஜெயபால் இன்னும் வரவில்லை. ஒரு ஆட்டோ வந்து நின்று மினி சூட்கேஸுடன் இறங்கினான் அலெக்ஸ். ஆட்டோவை அனுப்பிவிட்டு உள்ளே வந்து, வாங்க சார் என்றான் சோமசுந்தரத்தை பார்த்து. எப்போ வந்தாங்க? ஜெயபால் எங்க என்றான் சீனிவாசனை பார்த்து. வந்து அரை மணி நேரமாச்சு. 5 மணிக்கெல்லாம் ஜெயபாலுக்கு ஆஃபீஸ் முடிஞ்சிடுமே, இன்னும் காணோம். அலெக்ஸ் ஷூவையும் சாக்ஸையும் கலற்றி கொண்டே, பத்திரிகை கொடுக்க போயிருப்பான் என்றான். கைலி எடுத்து பேண்ட்டுக்கு மேலாக கட்டிக்கொண்டு பேண்ட்டை உருவ அதிலிருந்து கொஞ்சம் நாணயங்கள் நழுவி விழுந்தன. பொறுக்கி எடுத்து பையில் போட்டு ஸ்டாண்டில் மாட்டினான். வந்து கட்டிலில் அமர்ந்து, சார் யாரு என்றான். அறிமுகப்படுத்தப்பட்டதும் தொழில் பற்றி பேசினார்கள். மேலும் 1/4 மணி நேரமாகியும் ஜெயபால் வரவில்லை. சோமசுந்தரம் எழுந்து கொண்டார். எனக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு. அவன் வந்தா நான் வந்து ஆர்டர் கொடுத்த நகையெல்லாம் வாங்கிட்டு போனேன்னு சொல்லுங்க. அப்புறம் அவன் கூப்பிட்டுருப்பான், நானும் கூப்பிட்றேன். நீங்கள் 2 பேரும் அவசியம் கல்யாணத்துக்கு வரணும். 2 நாள் முன்னாடி அவன் கூடவே வந்துருங்க. நாங்கள் இல்லாமல் ஜெயபால் தாலியை தொட்டுடுவானா சார் என்றான் அலெக்ஸ். ஆனந்த் விடை பெற்று கொள்ளும் முன் தன் விலாச அட்டைகளை 2 பேருக்கும் கொடுத்து, சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப வாங்க என்றான். வாசலுக்கு வந்து கார் புறப்படும் வரை நின்று வழி அனுப்பி வைத்துவிட்டு உள்ளே வந்தார்கள். டூர் எப்படி இருந்துச்சு அலெக்ஸ்? பரவாயில்ல, நினச்ச அளவுக்கு ஆர்டர் கிடைக்கல. பஸ்ஸில் வந்தியா ட்ரெயினில் வந்தியா? பஸ்ஸில் தான் வந்தேன். இங்கே என்ன விசேஷம் சீனு? ஒன்றுமில்ல, வழக்கம் போல் ஏதோ கிளர்ச்சிக்கு ஒரு பல்லவன் பஸ்ஸை எரிச்சாங்க. பேப்பரில் பார்த்துருப்பியே. சரி, ஜெயபாலுக்கு நீயும் நானும் சேர்ந்து ஏதாச்சும் நினைவு இருக்கிற மாதிரி பரிசு கொடுக்கணும். என்ன கொடுக்கலாம்? என்ன கொடுக்கலாம் என்று திருப்பி கேட்டுவிட்டு சிகரெட் பற்ற வைத்து கொண்டான். டேபிள் ஃபேன், அயன் பாஸ், அலாரம் டைம் பீஸ் இதெல்லாம் அவங்கிட்ட இருக்கு. ஒரே ஒரு சின்ன சூட்கேஸ் தான் வச்சிருக்கான். பெரிய சைஸில் ஒன்று வாங்கி கொடுத்து, அம்மா அலெக்ஸ், ஜெயபாலோட சூட்கேஸ் எங்கே காணலையே என்றான் சீனிவாசன். அலெக்ஸ் திரும்பி கதவில்லாத சுவர் அலமாரியை பார்த்து, அட ஆமா, எங்க இரு என்று எழுந்து ஜெயபாலின் கபோர்டை அணுகி, அவன் சீப்பும் இல்லை என்று கொடியில் கிடந்த துணிகளை நகர்த்தி கலைத்து பார்த்து, அவனோட ஃபேவரைட் புலி சட்டையும் இல்லை. ஐயா வெளியூர் எதுவும் போயிட்டாரா? இப்போதான் நினைவுக்கு வருது அலெக்ஸ். தாம்பரத்தில் யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். தங்கிட்டு காலையில் வரலாம்னு போயிருக்கான் போலிருக்கு. இருக்கலாம் என்ற அலெக்ஸ் வாட்சை பார்த்துவிட்டு, சாப்பிட்டியா? ஆச்சு. நானும் ஆச்சு. தூங்கலாமா? வரியா? ஏதாச்சும் படத்துக்கு போகலாமா? போலாமே, எனக்கும் போர் அடிக்குது. சீனிவாசன் தன் சட்டையை எடுத்தான். அலெக்ஸ் முகம் கழுவி கொண்டான். இருவரும் முடித்திக்கொண்டு சைக்கிள் ரிக்ஷா அமர்த்தி கொண்டு அபிராமி தியேட்டர் வந்தார்கள். படம் டைட்டில் ஓடிக்கொண்டிருந்தது. 2 பேர்களின் கால்களை மிதித்துவிட்டு அமர்ந்தார்கள். இடைவேளையில் டீ சாப்பிட்டார்கள். படம் முடிந்ததும் தங்கள் வீட்டுக்கு நடந்தே போக தீர்மானித்தார்கள். விரயமாக பெல் அடித்து ரிக்ஷாக்காரர்கள் அழைத்தார்கள். இரவு நேர ஹோட்டலில் மாஸ்டர் சுறுசுறுப்பானார். அந்த கருப்பான பெண் ஒரு ஓரமாக நின்று 2 வினாடி ஒரு முறை கையை உயர்த்தி சோம்பல் முறித்து கொண்டு வருக வருக என்றால் வார்த்தை இல்லாமல். தூரமாய் சென்று நின்ற கடைசி பஸ்ஸை நோக்கி ஒரு கூட்டம் திமுதிமுவென்று ஓடியது. அலெக்ஸ் பெட்டி கடையில் அரை பாக்கெட் வாங்கி ஒன்றை அங்கேயே அட்டை மதில் சுவருக்குள் இருந்த சிம்னி நெருப்பில் பற்ற வைத்து கொண்டு நடந்தான். நம்ம செட்டில் ஜெயபால் முந்திக்கிட்டான். அடுத்தது யாரு, நீயா என்றான் அலெக்ஸ். அநேகமா நான் தான். ஏன் சொல்றேன்னா, நம்ம ஆளுக்கு ஒரே ஒரு அண்ணன் மட்டும்தான். அவனுக்கும் அரசல் புரசலா தெரியும். ஜாக்கிரதையோட பழகுன்னு சொல்லியிருக்கான். நினைச்சா நாளைக்கே தாலி கட்டலாம்னு வையேன். ஆனா இன்னும் கொஞ்சம் துட்டு சேர்த்துட்டு பண்ணிக்கலாம்னு பார்க்குறேன் அலெக்ஸ். 4 நல்ல புடவை எடுத்து தரணும். ஓரளவு டீசெண்டான வாடகை வீடு பார்க்கணும். 4 இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போகணும். குழந்தைன்னு வேற ஆயிட்டா ஏகப்பட்ட செலவு வரும். ஓஹோ, அதுக்கு தான் அண்ணாச்சி ஓவர் டைம் கேட்டு வாங்கி உழைக்கிறீங்களோ? கிண்டலா இருக்கா அவனுக்கு? நான் சீரியஸாக சொல்கிறேன். சேச்சா, நான் தப்பாக சொல்லலை. நீ சொல்கிறது நியாயமான விஷயம். நாளைக்கு பணம் காரணமாக உன் பொண்டாட்டி முகம் சுளிக்க கூடாதுன்னு நினைக்கிற. கரெக்டான சிந்தனை தான். சரி, நம்ம ஜெயபால் ஒய்ஃப் ஃபோட்டோ எதுவும் வந்துச்சா? காட்டினானா? தெரியலப்பா. வந்தாலும் நம்மக்கிட்ட காட்ட மாட்டான். கொஞ்சம் அமுக்கலான ஆள் அலெக்ஸ் அவன். சேச்சா, என்ன இப்படி சொல்கிற? நிஜமாக தான் சொல்கிறேன். சில நடவடிக்கைகள் எனக்கு புரியலை. நம்மக்கிட்ட எதையோ மறைக்கிறான். 10 நாளைக்கு முன்னாடி ஒரு காரில் அவனை பார்த்தேன். ஒரு செவத்த பொண்ணு காரை ஓட்டினான். ரூமில் நான் கேட்டதுக்கு, என்னையா பார்த்த? நான் ஆஃபீஸை விட்டு வெளியிலேயே போகலை, வேற யாரையாவது பார்த்துட்டு உளராதுன்னு சொல்லிட்டான். எனக்கே குழப்பமாக போயிடுச்சு. இன்னொரு நாள் ஒரு லெட்டர் படிச்சுக்கிட்டு இருந்தான். என்னை பார்த்ததும் அவசரமாக கிழிச்சு, கொஞ்சம் நெருங்கி பழகிட்டா கடன் கேட்குறாங்கப்பான்னு சலிச்சுக்கிட்டே வீதியில் வீசிட்டு வெளியில் போயிட்டான். எதையோ மறைக்கிறான்னு பட்டுது. நான் பொறுமையாக வீதியில் கிடைச்ச வரைக்கும் அந்த லெட்டர் துண்டுகளை பொறுக்கினேன். ஒன்றும் சேர்க்க முடியலை. ஆனால் காதல் கடிதத்துக்கு உள்ள வார்த்தைகள் அங்கங்கே தட்டுப்பட்டுச்சு. நீலா நீலான்னு அடிக்கடி வந்துச்சு. நான் தோண்டி கேட்க விரும்பலை. அடப்பாவி, வேற யாரையாச்சும் லவ் பண்ணுறானா இவன்? அப்போது இந்த கல்யாணத்தில் சம்மதம் இருக்கா இல்லையா? நான் பார்த்த வரைக்கும் சந்தோஷமாக தானே இருக்கான். நானும் எப்படி எப்படியெல்லாமோ கேட்டுட்டேன் அலெக்ஸ். சந்தோஷமாக தான் இருக்கிறதா காட்டிக்கிற.
ஆனா ஏதோ சங்கடத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னு சொல்லு, முடிஞ்சா உதவுறேன்னு சொல்லி பார்த்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணுமில்லையேன்னுட்டான். அவர்களின் வீட்டை சமீபித்தார்கள். கொக்கியை நீக்கி காம்பவுண்ட் கேட்டின் சிறிய இரும்பு கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து சீனிவாசன் கிணற்றில் நீர் இறைத்து கால்களை கழுவிக்கொண்டான். அலெக்ஸ் வாசலுக்கு வந்து வராந்தாவில் உள்ள 40 வாட்ஸ் வெளிச்சத்தை உபயோகித்து பூட்டை பார்த்து அதிர்ந்தான். பூட்டு திறந்து தொங்கிக் கொண்டிருந்தது. சீனி, பூட்டு திறந்து கிடக்கு, சரியா பூட்டலையா? நான் தான் பூட்டினேன் அலெக்ஸ், நல்லா இழுத்து பார்த்துட்டு தானே வந்தேன். என்னது இது? ஐயோ, இங்கே பாருறா, நாதங்கி வளைஞ்சிருக்கு. யாரோ நம்பி இருக்காங்க, பூட்டை உடச்சிருக்காங்க. திருட்டு பையன் வந்திருக்கணும். சீக்கிரம் தர கடவுளே, எதுவும் போயிருக்கக்கூடாது. பெட்டியில் 2000 ரூபாய் பணம் வச்சிருந்தேன், தர சீக்கிரம். கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து விளக்கு போட்டு மேலும் அதிர்ந்தார்கள். அறை முழுக்க அலங்கோலமாய் இருந்தது. கட்டில் ஒன்று தலை உப்புற கிடந்தது. மேஜை 4 கால்களையும் உயரே தூக்கி இருந்தது. நாற்காலிகள் ஒன்றுடன் ஒன்று புரண்டிருக்க ஷெல்ஃபில் இருந்த பொருட்கள் சிதறி இருந்தன. ஜெயபால் சொந்தமாக அடித்த புத்தம்புது திருமண அழைப்புதழ்கள் அத்தனையும் 2ஆக 4ஆக கிழித்து போடப்பட்டிருந்தன. அறையில் மாட்டியிருந்த ஜெயபாலின் போட்டோ மட்டும் உடைக்கப்பட்டிருந்தது. என்னடா இது என்றான் சீனிவாசன் அதிர்ச்சி மாறாமல். உன் பணம் இருக்கான்னு முதல்ல பாரு. சீனிவாசன் அறையின் குழப்பத்தில் தன் ரங்கு பெட்டியை தேடி அதை திறந்து சட்டைகளுக்கு அடியில் கவரில் போட்டு வைத்திருந்த 2000 பணத்தை பார்த்ததும் பெருமூச்சு விட்டான். இருக்குடா, அப்போ வந்தவன் திருடன் இல்ல. இதோ பாரு, கொடியில எல்லா சட்டையும் பேண்ட்டும் அப்படியே இருக்கு என்ற அலெக்ஸ் ஸ்டாண்டில் மாட்டி இருந்த பேண்ட் பாக்கெட்டில் கை செலுத்தி, செயின் அறந்துடுச்சுன்னு வாட்ச பேண்ட் பாக்கெட்ல போட்டிருந்தேன், இதோ இருக்கு, நிச்சயமா திருட வரல. ஜெயபால் கல்யாண அழைப்புதல் பூரா கிழிச்சிருக்கான் பாரு. என்னமோ பெரிய வில்லங்கம், எனக்கு எதுவும் புரியலையே. என்னடா செய்யலாம்? வா, போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம் என்றான் சீனு. அத்தியாயம் 5. ஸ்டேஷனில் அந்த நேரத்தில் இன்ஸ்பெக்டரோ சப் இன்ஸ்பெக்டரோ இல்லை. ரைட்டரும் சில கான்ஸ்டபிள்களுமே இருந்தார்கள். சென்ட்ரி கான்ஸ்டபிள் தம் அடித்து கொண்டிருந்தார். ரைட்டர் டெலிஃபோனில், சரி சார், எத்தனை மணிக்கு? புரியுது சார், சொல்றேன் சார். ரைட் சார் என்று பேசிக்கொண்டிருக்க லாக்கப்பில் ஒரு ஆசாமி சன்னமாக அழுது கொண்டிருந்தான். சுவரில் குற்ற விபரங்களும் விலங்குகளும் தொங்கின. 24 மணி நேரமும் இடைவிடாது புன்னகைத்து கொண்டு ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 2ஆம் தேதி தனக்கு கிடைக்கிற மாலைக்காக காத்திருந்தார் காந்திஜி. சென்ட்ரி போலீஸோ என்ன என்று விசாரிக்க ஆரம்பிக்க, உள்ளார இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றமே என்றான் அலெக்ஸ். யாரும் இல்ல, விஷயம் என்னன்னு சொல்லுங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். என்னாச்சு? தெஃப்ட் கேஸா? ஆமா என்று உள்ளே அலெக்ஸை இழுத்து கொண்டு போனான் சீனிவாசன். ரைட்டர் இன்னும் போனில் மேலதிகாரிக்கு கீழ்ப்படிதலாய் பேசிக்கொண்டிருந்தார். அவர் ரிசீவரை வைப்பதற்கு காத்திருந்தார்கள். அவர் வைத்துவிட்டு உடனே எடுத்து எண் சுழற்றி கொண்டு இவர்களை தெருவோரம் இலவசமாய் வழங்கப்படும் விளம்பரத் துண்டு காகிதத்தைப் போல மேலோட்டமாக பார்த்தார். நாற்காலிகள் இருந்தன. ஆனால் அமர்ந்தால் கோபித்துக் கொள்வார் போல தெரிந்தது. சனியன், எப்ப பாரு எங்களுக்கு என்று மீண்டும் முயன்று கொண்டு, என்ன வேணும்? வந்து சார், எங்க வீட்ல திருட்டு பிடிச்சா புகார் தரணுமா? எழுதி கொண்டாந்துருக்கீங்களா? இல்ல சார், திருட்டு இல்ல. நாங்க 2 பேரும் செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போயிருந்தோம். திரும்பி வந்து பார்த்தா யாரோ பூட்டை உடைச்சு உள்ள வந்திருக்காங்க. ரூம் முழுக்க களைச்சு போட்டிருக்காங்க. என்ன திருட்டு போச்சுன்னு கேட்டேன். இல்ல, எதுவும் காணாம போகல சார். ஆனா ரூம் பூரா, அதான் சொன்னீங்களே, களைச்சு போட்டு போயிட்டான். இதுக்கெல்லாம் ஒரு புகாரா? திருட வந்திருப்பான், எதுவும் கிடைக்கல, போயிட்டான். அப்படி இல்ல சார், பெட்டியில 2000 வச்சிருந்தேன், அதை தொடல. இவன் பேண்ட் பாக்கெட்ல வாட்ச் வச்சிருந்தான், அதையும் தொடல. தவிர எங்க ஃப்ரெண்டு ஜெயபால்னு பேரு, அவன் கல்யாண பத்திரிக்கை அடிச்சு மேஜை மேல வச்சிருந்தான். அது ஒண்ணு விடாம அத்தனையையும் கிழிச்சு வேற போட்டுட்டு போயிருக்கான். திருடுறதுக்கு ஒரு சாமானும் இல்ல. இவனுக்கு கல்யாணம் ஒரு கேடான்னு கோபம் வந்துருச்சு போல் இருக்கு என்று தன் ஹாசியத்திற்கு தானே சிரித்து, இதற்குள் இடைவிடாத முயற்சியால் அந்த எண்ணில் தொடர்பு கிடைத்து விட, ஹலோ ஐயா இருக்காங்களா? நாளை காலையில வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்களாம். இன்ஸ்பெக்டர் ராஜாராம்னு சொல்லுங்க, அவருக்கு தெரியும். கேட்டு சொல்லுங்க எத்தனை மணிக்கு வரணும்னு. நானா? ரைட்டர் பேசுறேம்மா. எங்க ஐயா போன்ல கேட்டு வைக்க சொன்னாரு. சரிங்கம்மா, சந்தோஷம்மா, சொல்றேம்மா, வர சொல்றேம்மா என்று வைத்துவிட்டு போயிட்டு வாங்க என்றார். இந்த புகாரை எடுத்துக்கலையா நீங்க? என்னையா உங்களோட ரோதனையா போச்சு? பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க டீச்சர்கிட்ட இவன் என் பல்பம் புடுங்கிட்டான் கிள்றான்னு சொல்ற மாதிரி தொட்டதுக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி ஆந்துடுறீங்க. ஏதாச்சும் திருட்டு போச்சான்னா அதுவும் இல்ல. இல்ல சார், வீடு பூரா அந்த அழைப்புதலை கிழிச்சு போட்டு எங்களை வந்து வீடு பெருக்கி தர சொல்றீங்களா? நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். நல்ல பூட்டா வாங்கி போடுங்க. வேற ஏதாச்சும் ட்ரபிள்னா வாங்க பார்க்கலாம் என்று எழுந்து லாக்கப் பக்கம் நடந்து, டேய் அல்றத நிறுத்துறா. இவன் வேற நொய்யு நொய்யின்னு அழுதுகிட்டு, என்னமோ உலகத்துல இவர் ஒருத்தர் தான் ஜெயிலுக்குள்ள வந்த மாதிரி. வாயை மூடிட்டு தூங்கு. அடிபட்ட இடத்துல வலிக்குது சார், எப்படி தூங்குறது என்றான் அவன்.
வலிக்கிறதுக்கு தாண்டா அடிக்கிறது. ஒத்தனை வச்சு விடவா சார்? எதுத்தா பேசுற? காலையில ஐயா வரட்டும், பல்லுலையே போட சொல்றேன். வா போகலாம் என்றான் அலெக்ஸ். இருவரும் வெளியேற, சிகரெட்டா வச்சிருக்கீங்க என்றார் சென்ட்ரி போலீஸ். இல்ல, சுருட்டுதான் நம்ம பழக்கம் என்று கோபமாக நடந்தான் சீனிவாசன். என்ன செய்யலாம்? போய் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு தூங்க வேண்டியதுதான். காலையில ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொண்டாந்து இன்ஸ்பெக்டர் கையில கொடுத்துருவோம். செய்யறத செய்யட்டும் என்றான் அலெக்ஸ். அத்தியாயம் 6. காலை 7 மணிக்கு சலவை கதராடையில் நெற்றியில் விபூதி குங்குமம் வைத்த தணிகாசலம் தான் குடியிருக்கும் செல்வா காலனியின் ஒவ்வொரு வீடாக வந்தார். என்ன சார், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்கு மகஜர் இது? கார்பரேஷனுக்கு தான். நானும் 3 நாளா விடாம ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன், கவனிக்கவே இல்லை. அதோ பாருங்க சார், நம்ம காலனி வாசல்ல மலை மாதிரி எவ்வளவு குப்பை குவிஞ்சிருக்கு. வாரம் ஒரு தடவை கார்பரேஷன் லாரி அள்ளிக்கிட்டு இருந்துச்சு. 1 மாசமாச்சு. வந்து கேட்டா லாரி ரிப்பேருங்கிறாங்க, டிரைவர்கள் பத்தலங்கிறாங்க, ஏதாச்சும் சாக்கு போக்கு தான் சொல்றாங்க. 60 வீடு இருக்குல்ல இந்த காலனியில, எல்லாரும் தினம் இந்த குப்பையை தாண்டி தான் போறீங்க வரீங்க. யாராச்சும் அக்கறை எடுத்துக்கிறீங்களா? எல்லாம் நீங்க பாத்துக்குவீங்கன்னு தான். கொண்டாங்க, எங்க கையெழுத்து போடணும்? இருப்பா, படிச்சு பாருமையா, எல்லாத்துலயும் அவசரம். இருங்க, நானே படிச்சு காமிக்கிறேன். தணிகாசலம் நீல காகிதத்தை விரித்து தமிழில் டைப் செய்திருந்ததை படித்தார். மதிப்பிற்குரிய சென்னை கார்ப்பரேஷன் உயர் அதிகாரி அவர்களுக்கு வணக்கம். எங்கள் செல்வா காலனியில் மொத்தம் 60 வீடுகள் உள்ளன. இந்த 60 வீடுகளின் குப்பையும் வாசலில் குவிக்கப்படுகிறது. வாரம் ஒரு முறை கார்ப்பரேஷன் லாரி வந்து குப்பையை அள்ளி கொண்டு செல்வது வழக்கமாக இருந்து வந்தது. ஆனால் கடந்த 1 மாத காலமாக என்ன காரணத்தினாலோ லாரி வரவில்லை. ஒரு சிறு மலை போல குப்பை சேர்ந்து விட்டதோடு அதன் காரணமாக துர்நாற்றமும் கொசு உற்பத்தியும் பெருகி குடியிருப்பு வாழ் மக்களின் தேக ஆரோக்கியம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கையை ஏற்று உடனே நடவடிக்கை எடுத்து அந்த குப்பையை அள்ள ஆவண செய்யுமாறு கோருகிறோம். இன்றைய தினத்திற்குள் நடவடிக்கை எதுவும் எடுக்காத பட்சத்தில் நாளை எங்கள் காலனியின் மொத்த மக்கள் தொகையும் தங்கள் அலுவலகத்தின் முன்பு அமைதியான முறையில் தர்ணா நடத்துவதை தவிர வேறு வழியில்லை என்பதையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். போடுங்க என்றார் தணிகாசலம் பேனாவை நீட்டி. என்னங்க இது? அவர் என்னமோ தர்ணா போராட்டம்னு எல்லாம் எழுதி வச்சிருக்காரு, நீங்களும் கையெழுத்து போடுறேன்னு சொல்றீங்க. போலீஸை வச்சு அடிச்சா என்ன செய்வீங்க என்றாள் அந்த கவலையான மனைவி. போச்சுடா, இந்தியா வளராததுக்கு இதுவும் ஒரு காரணம் தாயே. நீங்களும் நல்லது செய்ய மாட்டீங்க, நல்லது செய்யறவங்களுக்கும் ஒத்துழைப்பு தர மாட்டீங்க. ஆனா யாரோ எதுவோ செஞ்சு காரியம் ஆனா போதும். உங்க புருஷனை என்ன பெரிய சுதந்திர போராட்டத்துக்காக கூப்பிட்டேன்? கோரிக்கையை அழுத்தமா சொல்லணுங்கிறதுக்காகத்தான் அப்படி எழுதியிருக்கேன். சார் எதுவும் தப்பா சொல்ல மாட்டாரு. நீங்க கொடுங்க சார், நான் கையெழுத்து போடுறேன். தணிகாசலம் அத்தனை வீதிகளிலும் கையெழுத்து வாங்கி கொண்டு வேலை வெட்டி இல்லாமல் ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கும் தன்னை போன்ற இன்னும் 3 பேரை கூட்டிக் கொண்டு மகஜருடன் கார்ப்பரேஷனுக்கு புறப்பட்டார். அத்தியாயம் 7. மாலை தன் பிரஸில் இருந்து சீனிவாசன் வீடு திரும்பின போது அலெக்ஸ் தலை சீவி பவுடர் போட்டிருந்தான். பேண்ட்டுக்குள் சட்டையை இன் செய்திருந்தான். என்ன அலெக்ஸ், ஜெயபால் வந்துட்டானா? இல்லையே, நான் அவன் ரியல் எஸ்டேட்ஸுக்கு ஃபோன் செஞ்சேன். இன்னைக்கு வரல, லீவு சொல்லலன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா அவன் சூட்கேஸ் இல்லை. ஸோ இன்னும் ஊர்ல இருந்து வரல. தாம்பரம் போயிருந்தா காலையில் வந்திருக்கணுமே அலெக்ஸ். வேற வெளியூர்னா நம்மக்கிட்ட சொல்லாமல் போக மாட்டானே. அது சரி, நீ எங்கேயாச்சும் புறப்படுறியா? ஆமாம், பாண்டிச்சேரியில் எக்ஸிபிஷன் நடக்குது. அதில் எங்கள் கம்பெனிக்கு ஒரு ஸ்டால் கேட்டிருக்கோம். அது சம்மந்தமாக போகிறேன். நாளைக்கு நைட்டுக்குள்ளே வந்துடுவேன் சீனு. எனக்கு என்னவோ குழப்பமா இருக்கு அலெக்ஸ். கல்யாணத்துக்கு இன்னும் 6 நாள் தான் இருக்கு. இந்த சமயத்துல இவன் சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிருக்கான். நேத்து ராத்திரி என்னடானா எவனோ மெனக்கட்டு வந்து வீட்டையே கவுத்து போட்டுட்டு பத்திரிக்கையெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு போறான். ஒருவேளை நான் சொன்னேனே கிழிச்சு போட்ட லெட்டர்ல நீலான்னு பார்த்தேன்னு, அவளோட இந்த கல்யாணம் பிடிக்காம எங்கேயாச்சும் ஓடி போயிட்டானா? புரியலையே. சேச்ச, ஜெயபால் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான். வந்துருவான். நான் நாளைக்கு ராத்திரிக்குள்ள எப்படியும் வந்துடுவேன். வரட்டுமா? அலெக்ஸ் தன் மினி சூட்கேஸை எடுத்துக்கொண்டு வெளியே போனதும் சீனிவாசன் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் யோசித்தான். அறையின் மூலையில் இருந்த குப்பை தொட்டியில் ராத்திரி அள்ளி குவித்திருந்த கிழிந்த திருமண அழைப்பிதழ்களை பார்த்தான். எழுந்து முகம் கழுவிக்கொண்டு முதல் நாள் ஆனத்து கொடுத்திருந்த விசிட்டிங் கார்டை எடுத்து பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு புறப்பட்டான். பஸ் பிடித்து மண்ணடி வந்தபோது மணி 7 ஆகி இருந்தது. தமிழகத்தில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதை பற்றி தமக்கு கவலை இல்லை என்றும், நிலையான ஒரு நல்ல ஆட்சிக்கு வழிவகுக்க என்னால் இயன்றவரை முயற்சிகள் மேற்கொள்வேன் என்றும் புதிய கவர்னர் கருத்து தெரிவித்தார் என்று டெலிவிஷன் தெரிவித்து கொண்டிருக்க, யாரை பார்க்கணும் என்றாள் மாலதி கதவை திறந்து. மிஸ்டர் ஆனந்த் வீடு இதுதான், அவரைத்தான் பார்க்கணும். அவரோட சித்தப்பா பையன் ஜெயபாலோட கூட நான் தங்கியிருக்கேன். என் பேரு சீனிவாசன். உள்ள வாங்க, உட்காருங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, இப்போ வந்துருவாரு. அமர்ந்த சீனிவாசன் அவனை முறைத்து பார்த்து கொண்டு மெதுவாக நடந்து சென்ற பூனையை பார்த்தான். செய்தி சுருக்கம் முடிந்திருக்க
டீபாயின் மேல் இருந்த புத்தகங்களை ஆராய்ந்த போது மேலே போட்டிருந்த துண்டில் கை துடைத்து கொண்டு வந்த ஆனந்த், வாங்க சார், என்ன சாப்பிட்றீங்க என்று அமர்ந்தான். ஒன்றும் வேணாம். நேத்திக்கு ஜெயபால் எத்தனை மணிக்கு வந்தான்? வரவே இல்லை, அதை பற்றி பேசத்தான் வந்தேனா. என்னது, வரவே இல்லையா? ஆமாம் சார், நீங்களும் ஜெயபால் அப்பாவும் வந்துட்டு போனப்புறம்தான் ஜெயபாலோட சூட்கேஸை காணலைங்கிறத உணர்ந்தோம். தாம்பரத்தில் யாருக்கோ பத்திரிகை கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி, அங்கே தான் போயிருப்பான்னுட்டு நானும் அலெக்ஸும் சினிமா போனோம். திரும்பி வந்து பார்த்தா பார்த்ததை, அதிர்ந்ததை, போலீஸ் ஸ்டேஷனில் அலட்சியப்படுத்தப்பட்டதை, இந்த நிமிடம் வரை இன்னும் ஜெயபால் வராததை எல்லாம் சொல்லி, ஒரு நாள் காரில் பார்த்ததை, லெட்டர் கிழித்ததை, தன் யூகத்தை எல்லாம் சொன்னான். ஆனந்த் திகில் வாங்கி அமர்ந்தான். 20ஆம் தேதி கல்யாணம், இன்னைக்கு தேதி 14. இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லாமல் போகிறதுனா, அதுவும் இல்லாமல் ரூமில் இன்விடேஷனை ஏன் வந்தவன் கிழிக்கணும்? ஏதோ விபரீதமாக தான் படுது. காலையில் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கொடுத்தோம். எஸ்ஐ இருந்தார், தயங்கிட்டு வாங்கிக்கிட்டாரு. கூடவே ஒரு கான்ஸ்டபிளாக அனுப்பினார். அவர் வந்து பூட்டை பார்த்துட்டு, ஆமாம் பூட்டை உடச்சி தான் இருக்கான்னு சொன்னார். உள்ள கலைஞ்சதையெல்லாம் ஏன் சுத்தம் செஞ்சீங்கன்னு சத்தம் போட்டார். கிழிஞ்ச பத்திரிக்கையில் 2-3 எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. நமக்கு விபரீதமாக படுது, அவங்களுக்கு எதுவும் அப்படி படலையா? சரி, நாம் ஒன்று செய்யலாம், இருங்க வரேன் என்று சட்டை அணிந்து புறப்பட்டு, வாங்க போகலாம் என்றான். வெளியே வந்தார்கள். எதில் வந்தீங்க சீனிவாசன்? பஸ்ஸில் தான். சரி, காரில் ஏறுங்க. கார் புறப்பட்டு ஓடியதும் சீனிவாசன், எங்கே போகிறோம் என்றான். மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் என்றான் ஆனந்த். அத்தியாயம் 8. மாடியில் இருந்த நீளமான ஹாலில் புதிதாக செட் செய்திருந்த டேபிள் டென்னிஸ் மேஜையில் கமிஷனர் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் இன்ஸ்பெக்டர் முருகேசனுடன் டொக் டொக் என்று விளையாடி கொண்டிருந்தான் பரத். மையமாக நாற்காலி போட்டு அமர்ந்திருந்த சுசீலா நடுவராக ஸ்கோர் சொல்லிக் கொண்டிருந்தாள். சுடிதார் அணிந்திருந்தாள். இரட்டை பின்னல்களையும் முன்பக்கம் போட்டிருந்தாள். மெல்லிய செயினும் சின்ன ஸ்டிக்கர் பொட்டும் லேசான தடவலாக லிப்ஸ்டிக்கும் அலட்சிய துப்பட்டாவும் பரத்தின் கவனத்தை அடிக்கடி திசை திருப்பிக் கொண்டிருந்தது. 11-14 பரத், நீங்க சர்வ் பண்ணணும் இப்போ. பரத் பந்தை இடது கையால் பிடித்து கொண்டு சர்வீஸ் போடும் முன்பு எதிரே முருகேசனை பார்த்தான். முருகேசன் அரை பேண்ட் போட்டுக்கொண்டு வெள்ளை ஸ்போர்ட்ஸ் பனியன் அணிந்து ரிஸ்ட் பேண்ட் போட்டு நெற்றியில் புரளும் கேசத்தை கர்ச்சீஃப் கட்டி கட்டுப்படுத்தி வியர்த்து போய் சர்வீஸை சந்திக்க தயாராய் இருந்தார். முருகேசன், இந்த சர்வீஸை நீங்க மிஸ் பண்றீங்க. என்ன பெட் என்றாள் சுசீலா. இஸ் இட்? சரியா எடுத்துட்டா என்னமா தர? பரத், என்ன தரலாம்? ஒரு முத்தம்? ஏய் பாவி என்று பதறினான். ஏன் பதட்டம்? நீங்க தோத்தாதானே நான் முத்தம் தரணும். அதை தவிர்க்கணும்னா இந்த பாயிண்ட்ல ஜெயிச்சு காட்டுங்க. கமான் பரத். பரத் ஒரு முறை எச்சில் விழுங்கி கொண்டு பந்தை உயரமாக எரிந்து அது கீழே வரும் சமயம் சாய்வாக பேட்டை சீரவிட்டு ஒரு ஸ்பின் சர்வீஸ் போட அந்த பந்து நெட்டை நூல் இலையில் உரசிக்கொண்டு எதிர்ப்புறத்தின் மேஜை விளிம்பில் பட்டு சொத்தென்று விழ முருகேசன் அதை மீட் செய்ய முடியாமல் மிஸ் செய்ய, அப்பாடா என்றான் பரத். அந்த கேமோடு முடித்து கொண்டு முருகேசன் புறப்பட்டார். அவர் போனதும் சுசீலா, பரத் எனக்கு கத்து கொடுங்க என்றாள். பிராக்டிக்கலுக்கு முன்னாடி முதல்ல நீ தியரி தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. டென்னிஸ் 3 வகைப்படும். 1 லான் டென்னிஸ், 2 டேபிள் டென்னிஸ், 3 பெட் டென்னிஸ். இதில் டேபிள் டென்னிஸை தவிர மற்ற 2லும் உபயோகிக்கப்படும் பந்துகளின் எண்ணிக்கை 2. 4 வினாடிகள் தாமதமாக புரிந்து கொண்டு, யூ ராட்டன் மைன் பரத் என்று டிடி பந்தை அவன் மேல் எரிய, ஆ என்று கண்ணை பிடித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்து விட்டான் பரத். பரத், சாரி, கண்ணில் பட்டுடுச்சா என்று பதறி வந்து, எங்க கண்ணை திறங்க. சாரிப்பா, விளையாட்டாதான் எரிஞ்சேன். பரவாயில்ல, எரியுது சுசி, என்னை வாஷ் பேசினுக்கு அழைச்சிக்கிட்டு போ, முதல்ல கழுவலாம். பரத் சுசீலாவின் தோளில் ஒரு கை, இடுப்பில் ஒரு கை போட்டுக்கொண்டு நடந்து வாஷ் பேசினை அடைந்ததும் ஒரு கை தண்ணீர் எடுத்து அவள் முகத்தில் அரைந்து விட்டு சிரித்தான். பாவி, நடிச்சிங்களா? என்ன பரத் இது? என் ட்ரெஸ் நனைஞ்சு போச்சு. திஸ் இஸ் டூ பேட். என்ன செய்யறது இப்போ? கழட்டிட வேண்டியதான். மே ஐ ஹெல்ப் யூ? பரத், உங்களுக்கு நான் ஒரு பாடம் கத்துத்தரேன். எப்போன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வா, கீழே போலாம் என்று அவள் கையை பிடிக்க, தொடாதீங்க என்று இழுத்து கொண்டு உதடுகளை கோணல் செய்து காட்டிவிட்டு அவனுக்கு முன்னால் படிகளில் இறங்கினாள். பரத் இறங்கி வந்து வியர்வையில் நனைந்திருந்த சட்டையை கழற்ற போன போது அழைப்பு மணியின் டிங் டாங். பரத் பீப்கோல் வழியாக பார்த்துவிட்டு கதவை திறந்து, வாங்க சார், கோச்சுக்காதீங்க, உங்க முகம் நினைவிற்கு, பேர் மறந்துடுச்சு. மியூசிக் அகாடமியில டிஐஜி அறிமுகப்படுத்தி வச்சார் உங்களை, சரியா என்றான். கரெக்ட், ஐ எம் ஆனந்த். எஸ் ஆனந்த், முந்திரியெல்லாம் நாடு கடத்துறீங்க. முறையா லைசன்ஸ் வாங்கி எக்ஸ்போர்ட் பண்றேன் சார். இவர் சீனிவாசன், ஒரு ஆஃப்செட் பிரஸ்ல மெஷின் மேனா இருக்காரு. உங்க ஆஃபீஸ் ஒர்க்கிங் டைம் தெரியாது. நேரா அங்க போயிட்டு 9 to 5ங்கிறத படிச்சுட்டு இங்க வரோம். வீட்டுக்கு வந்ததுல தொந்தரவு எதுவும் இல்லையே? அதெல்லாம் இல்ல, முதல்ல உட்காருங்க. அமர்ந்தார்கள். சூடாவா குளிர்ச்சியாவா? என்ன சாப்பிட்றீங்க? குளிர்ச்சியாவே கொடுங்க.
சுசீலா அரைக்கதவை திறந்து கொண்டு வெளிப்பட்டாள். உடை மாற்றியிருந்தாள். மாறிய உடையில் ஆஸ் யூஸ்வல் வசனம் இருந்தது. பில்லோஸ் பெர்மிட்டட். ஹாலில் புதியவர்களை கண்டு ஒரு வினாடி தடுமாறி பிறகு ஹலோ சொன்னாள். சுசி, கூல்ட்ரிங்க் கொட, நான் 3 நிமிஷத்துல வந்துடுறேன். பரத் அறைக்குள் சென்று சட்டை கலற்றி முகம் கழுவி லூசான ஜிப்பா அணிந்து வெளிப்பட்ட போது டீஃபாயின் மேல் ஸ்ட்ராக்களுடன் காலி பாட்டில்கள். பரத் சிகரெட் பாக்கெட் நீட்டி இருவரும் மறுத்துவிட பற்ற வைத்து கொண்டு, சொல்லுங்க, என்ன சமாச்சாரம்? ஆனந்தும் சீனிவாசனும் மாறி மாறி சொன்னார்கள். அதனால சம்திங் ராங்குன்னு என் மனசுல படுது என்று முடித்தான் ஆனந்த். சில சமயம் நாம பெரிய பிரச்சனையா நினைச்சுக்கிட்டு இருப்போம், கடைசியில ஒண்ணுமே இருக்காது. ஆனா குறிப்பா ஜெயபாலுவோட போட்டோ மட்டும் உடைக்கப்பட்டிருக்கிறதும் கல்யாண பத்திரிகை ஒண்ணு விடாம கிழிக்கப்பட்டிருக்கிறதும் கொஞ்சம் விபரீதமா தான் தெரியுது. என்ன மிஸ்டர் சீனிவாசன், உங்க ஃப்ரெண்டு டைரி எழுதுவாரா? இல்ல சார், செலவு கணக்கு தான் எழுதுவான் ஒரு நோட்ல. இப்போ முதல்ல அந்த வீட்டுக்கு போவோம். ஜெயபாலுக்கு சொந்தமான பொருள்கள்ல கொஞ்சம் ஆராயலாம். ஏதாச்சும் செய்தி கிடைக்குதான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு ஒரு தீர்மானத்துக்கு வரலாம். நால்வரும் 2 கார்களில் புறப்பட்டார்கள். அத்தியாயம் 9. புரசைவாக்கம் வீட்டுக்கு வந்து, இந்த பூட்டு தான் உடஞ்சிருந்ததா? இல்ல சார், இது புதுசு, அதை உள்ள வச்சிருக்கேன். டியூப்லைட் இமைத்து இமைத்து வெளிச்சத்தை நிரந்தரமாக்கிய பிறகு பரத் முதலில் உடைந்திருந்த ஜெயபாலின் புகைப்படத்தை பார்த்தான். நேத்து ராத்திரியே நானும் அலெக்ஸும் சுத்தம் பண்ணிட்டோம். நேத்து பார்த்துருக்கணும் இருந்த அலங்கோலத்தை. எவ்வளவு இன்விடேஷன்ஸ் கிழிக்கப்பட்டிருக்கும் சுமாரா? அவன் அடிச்சதே 100 தான். 10ஓ 15ஓ ஆஃபீஸுக்கு எடுத்துட்டு போனான்னு நினைக்கிறேன். மிச்சம் பூரா மேஜை மேல, இந்த மேஜை மேல தான் இருந்துச்சு. ஒன்ன பாக்கி விடாம பொறுமையா அத்தனையும் கிழிச்சிருக்கான். பரத் அந்த கதவில்லாத அலமாரியை அணுகி, இந்த ட்ரங்கு பெட்டி யாரோடது? என்னதுதான். இந்த பெட்டி அலெக்ஸோடது. ஜெயபால் பெட்டி எங்க? அதைத்தான் அவன் ஊருக்கு எடுத்துட்டு போயிருக்கான் சார். அதை தவிர இந்த ஹார்லிக்ஸ் அட்டைப்பெட்டியில முழுக்க அவனோட சாமான்கள் தான். அதே மாதிரி மேஜை டிராயர்களை நானும் அலெக்ஸோ உபயோகிக்கிறதில்ல. துணிகள் எல்லாம் கலந்து தான் இருக்கும். அலெக்ஸ் எங்க போயிருக்கிறதா சொன்னீங்க? பாண்டிச்சேரி. அவன் கம்பெனிக்கு கண்காட்சியில ஒரு ஸ்டால் எடுக்கிறது சம்பந்தமா. என்ன கம்பெனியில வேலை பார்க்கறாரு? பிரீமியர் சோப் ஒர்க்ஸ், நந்தனத்துல இருக்க ஆஃபீஸ். தெரியும். உங்க பிரஸ் எங்க இருக்கு? பூந்தமல்லி ஹைரோட்ல அமிஞ்சிக்கரை ரோடு பிரியுமே, அங்க பாலத்துக்கு இந்த பக்கத்துல உமா அப்செட் பிரஸ்னு பேரு. பரத் ஜெயபாலின் அந்த அட்டைப்பெட்டியை எடுத்து தரையில் வைத்து உள்ளே இருக்கும் பொருள்களை ஆராய்ந்தான். ஒரு ஜோடி பழைய குதிகால் தேய்ந்த ஷூ, கிழிந்த சாக்ஸ், பல மாதங்களுக்கு முந்திய சில வார இதழ்கள், அவற்றுக்கு மத்தியில் முன் அட்டையில் ஆரம்பித்து பின் அட்டை வரை டிசைனாக காமம் செய்யும் வெள்ளைத்தோல் மக்கள். பரத் அதை பெட்டியை விட்டு வெளியே எடுக்காமல் உள்ளேயே வைத்து அவசரமாக புரட்டினான். 1+1, 1+2, 2+1, 2+2, 3+3, 3+1 மூடி உள்ளே வைத்தான். என்ன பரத்தது என்றாள் சுசீலா. ஒண்ணுமில்ல, திருக்குறள். தவிர யார் யாரோ எப்போதோ கொடுத்த கல்யாண அழைப்பிதழ்கள், நோட்டீஸ்கள், கைத்தறிக்கு 20% தள்ளுபடி, புத்தக கண்காட்சி, உங்களுக்கு பைல்ஸ் தொந்தரவா, இயேசு என்ன சொன்னார், மாபெரும் பொதுக்கூட்டம், லட்சுமி கவரிங் தரமானவை, மீண்டும் ஒரு திரைக்காவியம் என்று நோட்டீஸ்கள். அப்புறம் எக்கச்சக்கமாக சிட்டி பஸ் டிக்கெட்டுகள், அமிர்தாஞ்சனம் காலி பாட்டில், உடைந்து போன சோப்பு டப்பா, ஒரு பேனாவின் மூடி மட்டும், பல்லு போன சீப்பு, கிழிந்து போன ஜட்டி ஒன்று. இதெல்லாம் என்ன கலைப்பொருள்களா சேமிச்சு வைக்கிறதுக்கு? தூக்கி எறிய வேண்டிய சாமானெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சிருக்காரே என்றாள் சுசீலா. தூக்கி எறியக்கூடாத, எரிய மனசு வராத ஒரு பொருள் இருக்கு சுசி. என்ன அது? சொன்னேனே, திருக்குறள். எவ்வளவு மதிப்பான புஸ்தகம், எவ்வளவு கஷ்டப்பட்டு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்னது? கஷ்டப்பட்டு எழுதியிருக்காருன்னு சொல்கிறேன். இரு, மேஜைக்குள்ள இன்னும் என்னென்ன குப்பையை பத்திரப்படுத்தியிருக்காருன்னு பார்க்கலாம். பரத் ஒரு நாற்காலியை எடுத்து மேஜைக்கு முன்னால் போட்டுக்கொண்டு 2 டிராயர்களில் ஒன்றை திறந்தான். ஆனந்த் கட்டிலில் அமர்ந்திருக்க சீனிவாசன் பானையில் இருந்து தண்ணீர் எடுத்து குடித்தான். சுசீலா பரத் அருகில் இடுப்பில் கை வைத்து கொண்டு நின்றாள். அந்த டிராயரில் மறுபடி பஸ் டிக்கெட்டுகள், ஒரு இங்கு பாட்டில், 2 தீர்ந்து போன ரீஃபில்கள், ஒரு காலி தீப்பெட்டி, ஒரே ஒரு சிகரெட்டுடன் ஒரு சிசர்ஸ் பாக்கெட், 2 பாக்கு பொட்டலங்கள், 5 பைசா 10 பைசா சில்லறைகள் ஒரு கிண்ணத்தில் போடப்பட்டிருந்தது. மோகன் ரியல் எஸ்டேட்ஸ் விலாசத்தின் மேல் ஆர் ஜெயபால் பிஎஸ்சி என்று போட்டு அடித்த விசிட்டிங் கார்டுகள் சில. மற்றொரு டிராயரில் சிறிய சைஸில் 1970ஆம் வருஷத்து டைரி. அதை புரட்ட உள்ளே முதல் பக்கத்தில் காஃபி 75 பைசா, பூ 75 பைசா, பஸ் 25 பைசா, பஸ் 1.40, மோர் 50 பைசா, மிக்சர் 50 பைசா, சிகரெட் 1 ரூபாய், ஆக மொத்தம் 4.90 என்று இருந்தது. அதே போல வரிசையாக 5.10, 4.80, 5.30 என்று 6 ரூபாயை தாண்டாமல் தேதியில்லாத செலவு கணக்குகள். அதுவும் 50 பக்கங்களுக்கு பிறகு காணோம். பிறகு வெள்ளை தாள்கள்தான். சீனிவாசன்,
இது என்ன செலவு கணக்கு திடீர்னு நின்று போச்சு? தினம் ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி எழுதிக்கிட்டு இருந்தான். நாங்கள் டைரி தான் எழுதலானாக்கும்னு நினச்சோம். ஒரு நாள் அலெக்ஸ் கணக்கை பார்த்துட்டு கேலி செஞ்சான். அன்னையிலேருந்து எழுதுறத விட்டுட்டான். எவ்வளவுக்கு எவ்வளவு சிக்கனமாக இருந்தானோ அவ்வளவுக்கு அவ்வளவு சமீபத்தில் மாறிக்கிட்டு வரான் சார். அந்த சென்ட் பாட்டில் போன வாரம் வாங்கினான். ஆஃபீஸ் விட்டு சமயத்தில் லேட்டாக வர்றான். ஆட்டோவில் வந்து இறங்குறான். யாரோ ஒரு பொண்ணுக்கிட்ட காதல் விவகாரத்தில் மாட்டி இருக்கணும் சார். சொன்னேனே அந்த லெட்டர். அப்புறம் காரில் பார்த்தது. என்ன கார்? சின்ன கார், ஃபியட்டுன்னு தான் நினைவு. ஓட்டின பெண்ணோட முகம் நினைவுக்கு இருக்கா? முகம் நினைவுக்கு வரல. ஆனால் சிவப்பு, நல்ல சிவப்பு புடவை தான் கட்டி இருந்துச்சு. இவன் நான் கிடையாதுன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணாத குறையா சாதிச்சிட்டான். பரத் மேலும் ராயரை ஆராய பென்சில், சாவி இல்லாத சாவி வளையம், ஒரு கத்தை கடிதங்கள் அடுக்காய் இருந்தன. எல்லாவற்றையும் அள்ளி வைத்து கொண்டு அனுப்பியவர் முகவரி பார்த்து கொண்டே வந்தான் பரத். எல்லாம் அவங்க அப்பா எழுதின லெட்டர் சார். அவரை தவிர வேற யாரும் ஜெயபாலுக்கு கடிதம் எழுதுறதில்ல. சீனிவாசன் சொன்னபடி எல்லாவற்றிலுமே சோமசுந்தரம் மயிலாடுதுறை என்றே இருக்க, அனுப்புனர் விலாச பகுதியில் எதுவும் எழுதாத அந்த இன்லேண்ட் லெட்டரில் மட்டும் பெறுவோர் விலாசம் வேறு கையெழுத்தில் எழுதப்பட்டிருக்க, சாரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்த லெட்டரை படிச்சாக வேண்டியிருக்கு என்று பரத் பிரிப்பதற்கு முன் முத்திரை தேதி பார்த்தான். போஸ்ட் செய்த தேதி தெளிவாக இல்லை. டெலிவரி முத்திரையில் தேதி தெளிவாக இருந்தது. 9/2/97. பிரித்து பார்த்தான் பரத். வாய்விட்டு படித்தான். அடே பொறுக்கி ஜெயபால், உனக்கு மனதில் மன்மதலீலை கமலஹாசன் என்று நினைப்போ? உன்னால் பாதிக்கப்பட்ட மற்றவர்கள் என்ன செய்தார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் என் தங்கை தற்கொலை செய்து கொள்ள மாட்டாள். வாழ்வு கொடு என்று கெஞ்சவும் மாட்டாள். உனக்கு கல்யாணம் நிச்சயமாகி உள்ளதாமே, பார்க்கலாம் கல்யாணம் எப்படி நடக்கிறதென்று. 7 ஜென்மத்திலும் உன்னை பழி வாங்குவேன். அவ்வளவுதானா? கையெழுத்து? கையெழுத்து இல்லை, மொட்டையா முடிஞ்சிருக்கு. ஆனந்த் பதட்டத்துடன், பரத் அப்படின்னா ஜெயபாலுக்கு ஏதாச்சும் விபரீதமாக ஆகியிருக்குமா? எனக்கு படபடங்குது பரத் என்றான். எனக்கும் அப்படித்தான் படுது. ஆனால் பதறாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் சொன்னதையும் நான் பார்த்ததையும் வச்சு பார்க்குறப்போ ஜெயபால் ஒரு ரெட்டவேஷ ஆசாமிங்கிறது நிச்சயமாகுது. நெத்தியில் விபூதி பட்டை அடிச்சுக்கிட்டு விஸ்கி சாப்பிட்ற டைப். பகவத்கீதைக்கு உள்ளே வச்சு படுக்கையில் பத்மினி படிக்கிற டைப். மாங்கல்யத்தை கண்ணில் ஒத்திக்கிட்டு கொள்ளைக்கதவை திறந்து கள்ளக்காதலனை வர சொல்கிற டைப். மஞ்சள் பூசி குளிச்சுட்டு. உதாரணம் போதும் பரத் என்றாள் சுசீலா. சரி போதும். எனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். காலேஜ் லைஃப்பில் அப்பா அனுப்புகிற பணத்தில் சிக்கனமாக செலவழித்து ₹1 ₹2 சேர்த்து 300 ரூபாய் சேர்ந்ததும் போய் கேபரே டான்ஸ் பார்த்துட்டு வந்துடுவான். மறுபடி சேர்க்க ஆரம்பிப்பான். அந்த மாதிரி ஜெயபால் ஒரு பக்கம் சுமாராக செலவு செஞ்சு மறுபக்கம் கொஞ்சம் லேடிஸ் விஷயத்தில் அள்ளி விட்டுடுவார்னு தெரியுது. இந்த லெட்டர் பார்க்குறப்போ வில்லன் வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறதா தெரியுது. நேற்று ராத்திரி ரூமுக்கு வந்து அலங்கோலம் செஞ்சது அநேகமாக இந்த வஞ்சிக்கப்பட்ட அபலையின் அண்ணனாக தான் இருக்கணும். சரி, இப்போ ஜெயபால் எங்கே? ஜெயபால் நேற்று சாயங்காலம் ஆஃபீஸ் முடிஞ்சதும் ரூமுக்கு வராமல் அப்படியே எங்கோ பயணம் போயிட்டாரு. சூட்கேஸ், அட்டை இதெல்லாம் குறையுது. அதனால் பயணம்தான் இல்லையா? ஆஃபீஸ் முடிஞ்சு அப்படியே போனானா இல்லை இங்கே வந்துட்டு போனானான்னு சொல்ல முடியாது சார். ஏன்னா நானே ரூமுக்கு திரும்புகிறப்போ 8:30 இருக்கும் என்றான் சீனு. அவ்வளவு நேரம் ஆயிடுமா தினம் நீங்கள் வர்றதுக்கு? ரெகுலராக 6 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். ஓவர் டைம் பார்த்தா 10 கூட ஆகும். ஆனால் நேற்று ஓவர் டைம் பார்க்கல. லீலான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். உட்லேண்ட்ஸில் வேலை பார்க்குது. அதை பார்த்து பீச் வரைக்கும் போய் பேசிகிட்டு இருந்துட்டு வந்தேன். அதான் லேட்டு. நீங்களும் காதலா? ஜாக்கிரதையா இருங்க சார். அடே பொறுக்கி சீனிவாசன்னு எவனாச்சும் லெட்டர் எழுதிட போகிறான் என்றாள் சுசீலா. சாச்சா, நான் அந்த மாதிரி இல்லைங்க சிஸ்டர். அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். சரி, இந்த டைரி, லெட்டர்ஸ் இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன். சீனிவாசன், இதில் ஆஃபீஸ், வீடு, ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது. ஏதாச்சும் தகவல் கிடைச்சாலோ ஊர்லேருந்து ஜெயபால் வந்துட்டாலோ எனக்கு தெரியப்படுத்திடுங்க. ஆனந்த் வாங்க, காலையில் பேசிக்கலாம், யோசிக்கலாம். சீனிவாசனை தவிர மற்றவர்கள் வாசலுக்கு வந்ததும் பரத் குனிந்து சுசீலாவின் காதில் என்னவோ சொல்ல அவள் அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டை நோக்கி போனாள். சிஸ்டருக்கு என்ன வேணும் என்றான் வாசலுக்கு வந்த சீனிவாசன். ஒரு ஃபோன் பண்ணணும், பண்ணிட்டு வரட்டும் என்று காரில் சாய்ந்து நின்று கொண்டு சிகரெட் உபயோகித்து கொண்டு, ஆனந்த் உங்கள் காரை எடுத்துக்கிட்டு நீங்கள் போங்க, நாளைக்கு உங்களை தொடர்பு வச்சுக்கிறேன். கலக்கமாக இருக்குது சார். மனசை ரணம் பண்ணிக்காமல் போங்க. நாளைக்கு ஒரு பதில் கிடச்சிடும். நான் பார்த்துக்கிறேன், கலங்காமல் போங்க. ஆனந்த் சற்று தயங்கிவிட்டு, சரி காலையில் ஃபோன் செஞ்சுட்டு நீங்கள் எங்கே வர சொல்கிறீங்களோ அங்கே வரேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றான். அலெக்ஸ் டூர் போயிட்டு எப்போ வந்ததா சொன்னீங்க? 9:15. அப்போ ஆனந்த் சாரும் ஜெயபால் அப்பாவும் இருந்தாங்க. எங்கே போயிட்டு வந்தார் அலெக்ஸ்? திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஏரியாவுக்கு. கம்பெனி வேலையா? இல்லை சார், சப்ளை பண்ணுறதுக்கு இல்லை, ஆர்டர் சேகரிக்க. பஸ்ஸில் தான் போவான், பஸ்ஸில் தான் வருவான். சுசீலா பனியனின் கீழ் முனைகளை இழுத்து விட்டு கொண்டே, ரொம்ப பிகு பண்ணிக்கிறாங்க பரத். ஃபோன் பேச யாரையும் அனுமதிக்கிறது இல்லையா? எழுத்த வீட்டில் கூட ஃபோன் இருக்குது சார் என்றான் சீனிவாசன். போய் பேசிட்டு வா சுசி, காத்திருக்கேன். சுசி போக,
இந்த வீட்டை எப்போ பிடிச்சிங்க? முதல்ல நான் மட்டும்தான் இருந்தேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்சேன். வீட்டுக்காரங்க வாடகை ஏற்றினாங்க. கட்டுப்படி ஆகாதுன்னு அலெக்ஸை சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் அலெக்ஸ் தான் ஜெயபாலை கொண்டாந்து சேர்த்தான். ஜெயபால் சேர்ந்தது எப்போ? நெருங்கி 1 வருஷம் இருக்கும் சார். சுசீலா திரும்பி வந்து, பேசிட்டேன் பரத், வாங்க போகலாம். காசு கூட வாங்கிக்க மாட்டேன்னுட்டாங்க. இப்படியும் ஜனங்க, அப்படியும் ஜனங்க. வரேன் சீனிவாசன் என்று சிகரெட் அணைத்து விட்டு ஏறிக்கொண்டான் பரத். சார், அப்போ நான் நாளைக்கு வேணும்னா லீவ் போடட்டுமா? முடிஞ்சா போடுங்களேன். போட்டுட்டு வீட்டிலே இருங்க. அவசியப்படலாம் நீங்க. சரி சார். கார் புறப்பட்டது. பரத், உள்ள இட்டு போடுங்களேன். பார்க்கணும். என்ன பார்க்கணும்? நம்ம திருக்குறள் தான். பாவி, அடிச்சிட்டு வந்துட்டியா? கருமம்டா உன்னோட. விவஸ்தையே கிடையாத உனக்கு என்றான் பரத். அத்தியாயம் 10. பரத் வீட்டுக்கு வந்ததும் ரெஃப்ரிஜரேட்டர் திறந்து தண்ணீர் குடித்துவிட்டு மணி பார்த்தான். 9 நெருங்கி கொண்டிருந்தது. இப்போ சொல்லு சுசி, பக்கத்து வீட்லையும் எதிர் வீட்லையும் நான் சொன்ன மாதிரி விசாரிச்சியா? ஆச்சு. ராத்திரி ஜெயபால் வீட்டில் இருந்து எந்த சத்தமும் கேட்டதா சொல்லல. ஒரு வீட்டில் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு வீட்டில் நல்லா தூங்கிட்டாங்க. தூக்கத்தை கலைக்கிற அளவு சத்தம் எதுவும் இல்லையா? ஃபோன் நம்பர்ஸ் குறிச்சுக்கிட்டு வந்தியா? இதோ என்று உள்ளங்கையை காட்டினாள். பார்த்து பரத் ஒரு காகிதத்தில் குறித்து கொண்டான். சரி, நீ என்ன நினைக்கிற? முதல்ல நம்ம முருகேசன் சாரை பிடிச்சு சிட்டியில் நேத்தைக்கோ இன்னைக்கோ எங்கேயாச்சும் சதக் ஆகியிருக்குதா, இல்லை டுமில் டுமில் நடந்திருக்குதான்னு கேட்டுக்கலாம். ஜெயபால் அவனாவே எங்கேயோ புறப்பட்டுருக்கிற மாதிரி தான் தெரியுது சுசி. நாளைக்கு அவன் ரியல் எஸ்டேட்ஸ் ஆஃபீஸில் விசாரிச்சா கொஞ்சம் தெரியலாம். எதுக்கும் நீ சொன்னதை செக் பண்ணிக்கிறது நல்லதுதான். பரத் ஃபோன் எடுத்து, ஹலோ முருகேசன், நீங்கள் விளையாடிட்டு அந்த பக்கம் போனதும் இந்த பக்கம் ஒரு புது கேஸ். அப்புறம் நேத்தோ இன்னைக்கோ சிட்டியில் மர்டர் எதுவும் ரிப்போர்ட் ஆகியிருக்கான்னு தெரியணுமே என்றான். நேற்று எதுவும் ஆகலை, எனக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு நான் பாதி நாள் தான் ஆஃபீஸ் போனேன். நீங்கள் ஃபோனை வச்சிருங்க, நான் கேட்டுக்கிட்டு உங்களை கூப்பிட்டு சொல்கிறேன். என்ன கேஸ்? யார் பொண்டாட்டிய காணலை? எப்போவும் அதே தானா? அடுத்த வாரம் கல்யாணம் சார். மாப்பிள்ளைய காணோம். போச்சுடா, பொண்ணு பிடிக்காம ஓடிட்டானோ என்னவோ. இல்லை, இது வேற சிக்கல். கொஞ்சம் விவரங்கள் பிராய்ஞ்சிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே பரத், 15 நிமிஷத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் 10 நிமிடங்களில் சொல்லிவிட்டார். இந்த நிமிஷம் வரைக்கும் சிட்டி அமைதியா காந்தி கனவு கண்ட தேசம் மாதிரி இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு பேங்க் கொள்ள கூட நடக்கல பரத். குட் நைட். பரத் போனை வைத்து விட்டு திரும்ப சுசி அந்த புத்தகம் பார்த்து கொண்டு, நோ, திஸ் இஸ் ஹைலி இம்பாசிபிள் என்று வியந்து கொண்டிருக்க, தூக்கி எறிஞ்சிட்டு நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை சொல்றேன், குறிச்சுக்க. எஸ் பாஸ் என்று காகிதம் எடுத்துக்கொண்டு சீரியஸ் ஆனாள். மேல பிள்ளையார் சொல்லி போட்டுக்கவா? நீ மூட்ல இல்ல, புறப்பட்டு போ ஹாஸ்டலுக்கு. காலையில பாத்துக்கலாம். புறப்பட்டு போறதா? வந்து டிராப் பண்ணுங்க சார். 2வது பசிக்குது, சாப்பிட வேணாமா? இரு, வந்து தொலைக்கிறேன் என்று கையில் வைத்திருந்த ஒரு கத்தை கடிதங்களையும் அந்த செலவு கணக்கு டைரியையும் மேஜை மேல் விசிறினான். விசிறினதில் கணக்கு டைரி தடுமாறி தத்தளித்து கீழே விழுந்தது. சில பக்கங்கள் காற்றில் விரட்டப்பட்டு ஒரு நிலைக்கு வந்தபோது அந்த பக்கத்தில் சில போன் நம்பர்கள் இருந்தன. ஹேய், இங்க பாரு என்று குனிந்து எடுத்த பரத் பேர் கூட எழுதாம 4 டெலிபோன் நம்பர்ஸ் குறிச்சு வச்சிருக்கான். அது எப்படி பேர் எழுதாம வெறும் நம்பர்ஸ் குறிச்சு எழுதுறது? ஏன், அறிமுக பேர்களா இருக்கும். நம்பரை பார்த்தாலே பெயர் நினைவுக்கு வரலாம். உளராத. பேர் எழுதாம வெறும் டெலிஃபோன் நம்பர்ஸ் மட்டும் குறிச்சு வைக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. இருக்கட்டுமே, நம்ம ஜெயபால் தான் வித்தியாசமான ஆளாச்சே. இங்கு தீந்து போன ரீஃபில், கிழிஞ்ச ஜட்டின்னு சேமிச்சு பத்திரப்படுத்துற ஆசாமியாச்சே. அது சரி, எங்க காமிங்க. போன் நம்பர் தானா? போன் அப்படின்னு எழுதி கீழே தான் எழுதியிருக்கான். இரு, இந்த 4 நம்பரோட அட்ரஸும் என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கலாம். பரத் ரிசீவர் எடுத்து 197 சுழற்றி, குட் ஈவினிங் மேடம். டு ஸ்டார்ட் வித், உங்க குரல் இனிமையா இருக்கு. ஹலோங்கிற ஒரு வார்த்தை சொன்னதிலே குரல் கண்டுபிடிச்சிங்களா? ஒய் நாட்? நம்ம ரத்தம் என்ன குரூப்னு கண்டுபிடிக்க 1 லிட்டர் ரத்தமா தேவை? ஒரு துளி போதுமே மிஸ். நான் மிஸ்ஸஸ் கனகவல்லி ராமானுஜம். கனக, சரி, நமக்கு எதுக்குங்கம்மா அரட்டை? என்கிட்ட 4 ஃபோன் நம்பர்ஸ் இருக்கு. அதுக்கு அட்ரஸ் வேணும், சொல்றேன் என்று வரிசையாக 4 எண்களையும் சொன்னான். 10 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுங்க வைத்தான். திடீர்னு ஆள் மாத்திடுறாங்க சுசி. முந்தா நாள் இதே டைரக்டரி இன்ஃபர்மேஷன்ல மிஸ் ஜரி நானு. பேரே ஜகஜகன்னு இல்ல, செம்ம வாயாடி. உங்க பேரை சொல்லி பார்த்தாலே ஜரிதா பீடா போட்ட மாதிரி சுருன்னு இருக்குன்னே. தைரியம் இருந்தா இதையே நேர்ல வந்து சொல்லுங்க. பீடா போடாமலேயே உங்க உதட்ட சிவக்க வைக்கிறேன்னுட்டா. தேவதானா பரத் இந்த இன்சல்ட்? ஒரு பொண்ணு ரத்தம் வர்ற அளவுக்கு அரைவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கெல்லாம் ஒரு மீசை தேவதானா? நீ அந்த அர்த்தம் எடுத்துக்கிட்டியா? அப்படி இல்லையா, ஜரினா ஏராளமான லிப்ஸ்டிக் அப்பிக்குவாளாம். அந்த வகையில தான் உதடு சிவக்கும்னு ஹஸ்கி வாய்ஸ்ல பின் குறிப்பா சொன்னான். 10 நிமிஷம் ஆச்சு, போன் செய்யுங்க. பரத் மறுபடி அழைத்து திருமதிக்கு மறுபடி குட் ஈவினிங். சொல்றேன், எழுதிக்கிறீங்களா? இதோ என்று சொல்ல சொல்ல ஒவ்வொரு விலாசமாக எழுதி கொண்டான். அப்புறம் அவர் என்ன செய்யறாரு? உத்தியோகமா? சுசீலா ரிசீவரை பிடுங்கி வைத்துவிட்டு, அலையாதீங்க பரத், காரியத்தை பாருங்க.
வெளிநாட்டிலையும் தொந்தரவு, உள்நாட்டிலையும் தொந்தரவு நீ. சரி, முதல் விலாசம் வெங்கடேச பெருமாள், அடையாறு. 2வது மணிவாசகம், சேத்துப்பட்டு. 3வது பத்மாவதி, கோடம்பாக்கம். 4வது ஃப்ரெட்ரிக், பெசன் நகர். இவங்க எல்லாம் யாரு? இவங்களுக்கும் நம்ம கல்யாண மாப்பிள்ளைக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல பெருமாளையே பிடிப்போம். முதல் நம்பரை சுழற்றினான். ஹலோ என்றது அடர்த்தியான பெண் குரல். வெங்கடேச பெருமாள் இருக்காரா? இருக்காரே, பேச சொல்லுங்க. அப்படின்னா திருப்பதிக்கு போங்க. என்னங்க ஜோக் அடிக்கிறீங்க? பின்ன உங்களுக்கு என்ன வேணும் சார்? விஷயத்துக்கு வாங்க. நிஜமா வெங்கடேச பெருமாள் கூட பேசணுங்க. என் பேரு ஜெயபால். இங்க அப்படி யாரும் இல்லைங்க. ராங் நம்பர். இருங்க, வச்சிடாதீங்க. ரைட் நம்பர் தான். நான் டைரக்டரியில பார்த்து பேசுறேன். ஆமா, டைரக்டரியில அந்த பேர்ல தான் இருக்கும். அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. 2 கை மாறி வந்த போனு. வச்சிடவா? இருங்க, நீங்க யாருங்க? அது என்ன வீடா ஆபீஸா? ரெண்டும் இல்ல. உங்களோட பேசிக்கிட்டு இருக்க எனக்கு நேரமும் இல்ல. போன் வைக்கப்பட்டது. அடுத்து மணிவாசகம் போனில். மணிவாசகம் தான் பேசுறேன். உங்களுக்கு என்ன வேணும்? அது என்னங்க, பலசரக்கு கடையா? பலசரக்கு வீடு. என்ன சரக்கு வேணும்? டால்டா 1 கிலோ, மைதா 1 கிலோ. என்ன மிஸ்டர், விளையாடுறீங்களா? யார் நீங்க? என்ன வேணும்? ஒன்று வேணாம் என்று வைத்தான். அடுத்து பத்மாவதி. லைன்ல இருங்க. அம்மா, உங்க கூட பேசணுமா? குரலு புதுசா இருக்கு என்ற கீச்சு குரலுக்கு பின் யாருங்க அது என்ற பத்மாவதியின் அதட்டல் குரல். நான் தான் ஜெயபால் பேசுறேன். எந்த ஜெயபால்? அம்மா, நான் கூட சொல்லல அடுத்த வாரம் கல்யாணம்னு சொன்னாருன்னு. அவரான்னு கேளுங்க என்றது கீச்சு குரல். எந்த ஜெயபால்னு கேட்குறேனில்ல? அந்த ஜெயபால் தாங்க. அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம். சரி, இப்ப என்ன சமாச்சாரம்? சமாச்சாரம் என்று சில வினாடிகள் விழித்தான் பரத். குருட்டாம்போக்கில் ஏதோ ஒரு லைனில் பேச்சை தொடர்ந்தால் இப்படி ஒரு சிக்கலா? இது என்ன இடம்? 2 குரல்கள் யார்? தாயன் மகளா இருக்கலாம். மகளுக்கு நம் ஜெயபாலின் அறிமுகம் இருக்கிறது. ஒருவேளை இந்த மகள்தான் நீலாவா? மறுபடி ஒரு குத்து மதிப்பாய் தொடர்ந்து பார்த்து விடலாமா? என்னங்க பதில காணோம்? அது வந்துங்க, உங்க பொண்ணு நீலா கூட பேசணும். ஏன் பொண்ணா? நீலாவா? எனக்கு ஏதுங்க பொண்ணு? ஏண்டி ஸ்வர்ணா, உன் பேரை நீலான்னு சொல்லிக்கிட்டியா? இப்போது பரத்திற்கு பாதி புரிந்து விட்டது. சாரிங்க, நான் நிதானத்துல இல்ல, பேரை மாத்தி சொல்லிட்டேன். ஸ்வர்ணா கூட தான் பேசணும்னா. பாருடி, இவளுக்கு வந்த வாழ்வ. போனெல்லாம் வருது. பேசடி அம்மா. ஹலோ என்றது கீச்சு குரல். ஸ்வர்ணா தானே? ஆமாங்க. இதற்கு மேல் எந்த இலக்குமே புரியாமல் எப்படி தொடர்வது? பத்மாவதியோ இந்த பெண் ஸ்வர்ணாவோ யோக்கியமான ஜாதியாய் தெரியவில்லை. இவளுக்கோ ஜெயபாலுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் என்பது வரை தெரிந்திருக்கிறது. ஹலோ, போனை வச்சுட்டார் போலிருக்கு. ஹலோ ஸ்வர்ணா. இல்ல, வைக்கல. வந்து அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம். அதான் சொன்னீங்களே, நல்ல பிள்ளையா லட்சணமா போய் கல்யாணம் பண்ணிக்கங்க. அப்புறம் எதுக்கு ஃபோன் செய்றீங்க? இன்னும் ரூமை காலி செய்யலையா? ரூமா? என்னாச்சு? ட்ரிங்க் பண்ணியிருக்கீங்களா? ஆமா, 4வது பெக்கு உள்ள போகுது என்று வெறும் எச்சிலை விழுங்கிவிட்டு, ஸ்வர்ணா, நான் உன்னை சந்திக்கணுமே. இன்னைக்கா? ஆமா. இருங்க, அம்மாவை கூப்பிடுறேன், கேளுங்க. நானா வர முடியாது, அவங்க சொன்னாதான் வர முடியும். அன்னைக்கு மட்டும் வந்தியே? அம்மா சொல்லித்தான் வந்தேன். அன்னைக்குன்னு சொல்றீங்களே, என்னமோ ரொம்ப நாளான மாதிரி. நேத்து தானங்க நான் வந்தேன். நேத்தா? பொய் சொல்ற. நேத்து எங்க சந்திச்சோம் சொல்லு பார்க்கலாம். அவஸ்தைடா சாமி. கிரீன் ஸ்டார் ஹோட்டல்ல 307ஆம் நம்பர் ரூம்ல சந்திச்சோம். போதுமா? இப்போ ஹோட்டல்ல இருந்து பேசலையா நீங்க? இல்ல, வந்து. ஆமா. நல்லா உளருங்க. நேத்து மாதிரியே 100 ரூபாய் தரதா இருந்தாதான் நான் வருவேன். இல்லாட்டி வேற யாராச்சும் தான் வருவாங்க. சரியா? லைன்ல இருங்க, அம்மாவை கூப்பிடுறேன். அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அவள் ரிசீவரை தனியாக கிடத்தும் சத்தம் கேட்டதும் பரத் தன் ரிசீவரை வைத்துவிட்டு, மை காட் சுசி, நேத்து நைட்டு ஜெயபால் கிரீன் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கி கொட்டம் அடிச்சிருக்கான். இந்த 4 ஃபோன் நம்பர்ஸுமே அந்த மாதிரி பெண்கள் கிடைக்கிற நம்பர்ஸ். டைரக்டரி எடு, கிரீன் ஸ்டார் ஹோட்டல் நம்பர் பாரு. பையன் இன்னும் அங்கேயே தான் இருக்கானான்னு பார்க்கலாம். சுசீலா பார்த்து சொல்லி பரத் பென்சிலை திருப்பி வைத்து சுழற்றினான். ஹலோ, கிரீன் ஸ்டார் ரிசப்ஷன். குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேடம். அங்கே மிஸ்டர் ஜெயபால்னு 307ல தங்கி இருக்காரு. அவரோட பேசணும். கனெக்ஷன் கொடுங்க. 1 மினிட். பரத் சுசீலாவிடம், போன்லேயே கேஸ் முடிஞ்சிடும் போல இருக்கு என்றான். சார், அவர் ரூம்ல இல்ல. இன்னும் காலி செய்யலையே? இல்ல சார். ஏதாச்சும் மெசேஜ் கொடுத்துட்டு போயிருக்காரா? இல்ல சார். உங்க பேரும் நம்பரும் சொல்லுங்க, வந்ததும் கூப்பிட சொல்றேன். ப்ளீஸ் நோட் பரத் என்று சொல்லி ஃபோன் நம்பரும் சொல்லி வைத்தான். பிறகு ஆனந்தை போனில் அழைத்து, உங்க அருமை தம்பி கிரீன் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் நம்பர் 307ல தங்கி ஜாலியா தினம் ஒரு குட்டின்னு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு சார். கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லையோ இல்ல யாருக்காகவோ பயந்தோ உள்ளூர்லயே ரூம் எடுத்து தங்கியிருக்காரு. அவர்கிட்ட நேரடியா இன்னும் பேசல. வெளியில எங்கேயோ போயிருக்காராம். வந்ததும் என்னோட பேச சொல்லியிருக்கேன். பேசினதும் மறுபடி கூப்பிடுறேன். அப்புறம் சேர்ந்து போய் பார்த்து புத்திமதி சொல்லி மயிலாடுதுறைக்கு அனுப்பி வச்சிடலாம். என்ன? சரி சார், யூ ஆர் கிரேட் சார். அதெல்லாம் ஒண்ணுமில்ல, எதேச்சையா சில ஃபோன் நம்பர்ஸ் கிடைச்சது. தட்ஸ் ஆல். வச்சிடவா
என்று வைத்தான். கொஞ்சம் உதைக்குது பரத் என்றாள் சுசீலா. என்ன, ஜெயபாலுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னா எதுக்காக ஒத்துக்கணும்? சொந்தமா வேற பத்திரிக்கையெல்லாம் அடிக்கணும். ஏதோ கட்டாயத்துல சம்மதிச்சான். சரி, ரூம்ல செய்யப்பட்ட அலங்கோலம் ஜெயபாலை பார்த்து பேசினாதான் தெளிவாகும் சுசி. இவன் போலிசாமியார் மாதிரி சுசி. 2 மூஞ்சி, அசட்டு அம்மாஞ்சி, சிக்கன சிகாமணி. இன்னொரு மூஞ்சி ஆரவாரம், ஆர்ப்பாட்டம், அசத்தல். வா, ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு உன்னை ஹாஸ்டல்ல விடுறேன். ரொம்ப டைம் ஆச்சு. பரத் எழுந்து சுசீலா சோஃபாவிலிருந்து எழ கை கொடுத்தான். அத்தியாயம் 11. பகலவன் என்கிற ஆதவன் என்கிற கதிரவன் என்கிற சூரியன் தன் அலுவலை துவங்கியிருந்த நேரம். சென்னை கார்ப்பரேஷனின் அழகான ரிப்பன் பில்டிங் வாசலில் பந்தல் இல்லாமல், ஜமுக்காலம் இல்லாமல், பேனரோ கொடிகளோ இல்லாமல் 25 பேர் அமர்ந்திருந்தார்கள். பிரதானமாக அமர்ந்திருந்த தணிகாசலம் மட்டும் சட்டத்தில் ஆணியடித்த ஒரு அட்டையை பிடித்திருந்தார். அதில் எங்கள் கோரிக்கையை வற்புறுத்தும் வகையில் அமைதியான ஒரு நாள் உண்ணாவிரதம் அனுஷ்டிக்கிறோம், செல்வா காலனி குடியிருப்போர் என்று எழுதியிருக்க ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் வந்து, இதெல்லாம் என்ன கலாட்டா, எந்திரிச்சு போங்க எல்லாரும், கோரிக்கையெல்லாம் கொடுத்தாச்சுல, உடனே ஆகணும்னா எப்படி? மேயர் வர நேரம், கலைஞ்சு போயிடுங்க எந்திரிச்சு. சார், இது கலாட்டா இல்ல, படிச்சு பாருங்க. அமைதியான முறையில் நடத்துகிறோம். விளம்பரத்துக்காக நடத்துகிற தர்ணா இல்லை, இது காரியமாகணும். ஒரு வாரமாக காலனியில் அத்தனை குழந்தைகளுக்கும் டயரியா. டாக்டர் கொசு தான் காரணம்னு சொல்கிறாரு. கொசுவுக்கு கார்ப்பரேஷன் தான் காரணம். மக்களோட ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் வேணாமா? நாங்கள் வரி கட்டலையா? ஓஹோ, வீம்புக்குன்னே வந்திருக்கீங்க. மேயர் வந்து போலீஸுக்கு சொல்லி அவங்க வந்தாதான் நகருவீங்க, அப்படித்தானே? போலீஸ்னு சும்மா பயம் காட்டாதீங்க சார். எங்கள் காலனிலையும் 2 போலீஸ்காரங்க குடியிருக்காங்க. இது பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த பேச்சு இங்கே தொடர்கையில் காரில் வந்து இறங்கின மேயர், என்ன அங்கே கும்பல் என்று தன் பிஏவை கேட்க, செக்யூரிட்டி நபர் சென்று பிஏவிடம் விவரம் சொல்லி அவர் மேயரிடம் சொல்ல, யாராச்சும் ஒருத்தர் வர சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். பிஏ வந்து தணிகாசலத்தை கையோடு அழைத்து கொண்டு மேயரின் அறைவாசலில் நிறுத்தி அனுமதி பெற்று உள்ளே அனுப்பி வைத்தார். உட்காருங்க சார், ஃபோன் பண்ணி கேட்டேன், உத்தரவும் போட்டுட்டேன். மத்தியானத்துக்குள்ள அந்த குப்பை காலி ஆயிடும். மக்கள் பிரச்சனைகளை கவனிக்கத்தான் இவ்வளவு வாகனங்கள், அலுவலர்கள், பேனர்கள்னு வச்சுட்டு நாங்கள் இருக்கோம். நிர்வாகத்தில் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யுது. உங்களை மாதிரி விழிப்புணர்வோட எங்கள் கவனத்துக்கு சில பேர் கொண்டு வரப்போ நிச்சயம் சரி செய்ய தயாராயிருக்கோம். உண்ணாவிரதம் எல்லாம் வேண்டாம், போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிங்க என்று தணிகாசலம் கைகூப்பி விட்டு வெளிவந்து காத்திருந்தவர்களிடம் விவரங்களை சொன்னார். அரசாங்கம் நமக்கு சேவை செய்கிறதுக்கு தயாராக இருக்கு. சில சமயம் நம் தேவையை அதுவா உணர்ந்து செய்யும். சில சமயம் நாம தான் நினைவுபடுத்தியாகணும். நமக்கு என்னன்னு நானும் இருந்திருந்தா இன்னைக்கு குப்பை காலியாகிறதுக்கு உத்தரவு வந்திருக்குமா சொல்லுங்க? எல்லோரும் சரிதான் என்றார்கள். அத்தியாயம் 12. பரத் தன் அலுவலகத்திற்கு புறப்பட்டு கொண்டிருக்கும் போது ஆனந்த் காரை நிறுத்தி இறங்கி வந்தான். குட் மார்னிங் பரத், மறுபடி கூப்பிட்றேன்னு சொன்னீங்களே? சொன்னேன், ஜெயபால் என்ன கூப்பிடவே இல்லையே. இப்போ கூட ஹோட்டலுக்கு ஃபோன் செஞ்சேன். சாவி ரிசப்ஷனில் ஒப்படைக்கலையாம். ராத்திரி திரும்பி வந்தாரா வரலையான்னே தெரியலையாம். வாங்க, ஹோட்டலுக்கு நேரில் போய் விசாரிச்சிடுவோம். 2 கார்களில் கிரீன் ஸ்டார் வந்தார்கள். ரிசப்ஷனுக்கு இப்போ போக வேணாம் என்றான் பரத். லிஃப்ட் உபயோகித்து 307ஆம் நம்பர் அறைக்கு வந்தார்கள். கதவுக்கு அருகே டூ நாட் டிஸ்டர்ப் என்கிற வாக்கியத்தில் சிவப்பு வெளிச்சம் இருந்தது. பரத் காலிங் பெல்லை அழுத்தினான். காத்திருந்தான். 3 முறை அழுத்தினான். பதில் இல்லை. கதவுக்கு அடியில் இருந்த லேசான இடைவெளியில் ஒரு செய்தித்தாளின் விளிம்பு லேசாக எட்டி பார்க்க பரத் மடங்கி அமர்ந்து நகத்தால் லேசாக இழுத்து அந்த செய்தித்தாளை வெளியே இழுத்தான். அத்துடன் மற்றொரு செய்தித்தாளும் வெளியே வந்தது. தேதிகள் பார்க்க இன்றைய தேதி, நேற்றைய தேதி செய்தித்தாள்கள். ஆனந்த், 2 நாள் பேப்பரை ஜெயபால் தொடல. ஸோ 2 நாளாக ஜெயபால் ரூமுக்கு திரும்பல. இல்லைன்னா ரூமுக்குள்ளேயே சுயநினைவு இழந்து காட், வாங்க ரிசப்ஷனுக்கு போகலாம். ரிசப்ஷனில் அந்த பெண் காதில் சிறிய வளையங்களும் அந்த வளையங்களில் தங்கத்தில் சிறிய சாவிகளும் தொங்க லெட்ஜர் புரட்டி, முந்தா நாள் சாயங்காலம் 5 மணிக்கு ரூம் புக் ஆகி இருக்கு சார். ரூல்ஸ் படி வெளியில் போனால் சாவியை எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போகணும். இவர் ஒப்படைக்கல. 3 நாளைக்கான அட்வான்ஸ் பணம் இருக்கு. நேற்று பூரா அவர் ஹோட்டலுக்கு திரும்பின மாதிரி தெரியல. ஒருவேளை வந்ததும் போயிருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. ராஜான்னு ஒருத்தர் தேடி வந்தா ரூமுக்கு அனுப்ப வேணா, தகவல் சொல்லுங்க, கீழே வந்து சந்திக்கிறேன்னு சொன்னாரு. ஆனால் அப்படி யாரும் வரல. ராஜாவா? சரி, ரூம் போட்டதுலேருந்து ரூம் சர்வீஸில் என்ன உபயோகிச்சிருக்காருன்னு 1 மினிட். வேறு நோட்டுகளை புரட்டி, எஸ், ரூம் போட்ட தினம் தட் இஸ் ஆன் 14th 2 லார்ஜ் பிராந்தி சிப்ஸ் வாங்கியிருக்காரு. ஒரே ஒரு லோக்கல் கால் பேசியிருந்தாரு. எந்த நம்பருக்கு பேசியிருக்காரு? தனியாக ஒரு காகிதத்தில் எழுதி கொடுத்தாள். பரத் வாங்கி பார்த்து, அட, இது நம்ம பத்மாவதி நம்பர் என்றான் ஆனந்திடம் தனிந்த குரலில்.
யார் பத்மாவதி? சொல்கிறேன் இருங்க. மேடம், மிஸ்டர் ஜெயபாலுக்கு இன்னும் 5 நாளில் கல்யாணம். அவருக்கு சில எதிரிங்க இருக்காங்க. அவர் வீட்டில் சில அக்கிரமங்கள் நடந்திருக்கு. அதனால இந்த சூழ்நிலையில் 2 நாளாக அவர் ஹோட்டலுக்கு திரும்பி வராததில் ஏதோ விபரீதம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால ரூமை திறந்து பார்த்துடுறது பெட்டர்னு படுது எனக்கு. யூ மீன் அவர் உள்ளே தூங்குவாரா? எல்லாத்தையும் கற்பனை செய்ய வேண்டியிருக்கு. விபரீதம்னு சொல்கிறேனே, புரியலையா? ஒருவேளை ரூமுக்குள்ள நிரந்தரமான தூக்கத்தில். மை காட் என்று அவள் ஹோட்டலின் மேனேஜர் அறைக்கு ஓடினாள். சற்று நேரத்தில் மேனேஜரே வந்துவிட்டார். பரத் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு தன் சந்தேகங்களை சொல்ல தான் மட்டும் போய் பார்த்து வருவதாக மாற்று சாவியுடன் சென்றார். பக் பக் என்று காத்திருந்தார்கள். மேனேஜர் 15 நிமிடத்தில் திரும்பி வந்து, நல்லவேளை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். டாய்லெட்டில் முதற்கொண்டு பார்த்துட்டேன். ஆள் இல்லை. சூட்கேஸ் இருக்கு, ட்ரெஸ் எல்லாம் தொங்குது. ரிசப்ஷனில் தகவல் சொல்லாமல் வெளியூர் போயிருக்கணும். நல்லா பயமுறுத்திட்டீங்க சார். எங்கே தான் போயிருப்பான் என்றான் ஆனந்த். வாங்க, புரசைவாக்கம் போய் வீட்டுக்கு எதுவும் வந்தானான்னு சீனிவாசனை விசாரிச்சுட்டு வரலாம். அவரை லீவ் போட்டுட்டு வீட்டிலே இருக்க சொன்னேன். ஆனால் ஒன்று நிச்சயம். என்ன? ஜெயபாலுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை. 2வது பையன் லேடிஸ்னு அலையிற பிறவி. இதை ரகசியமாக காப்பாற்றியிருக்கான். வாங்க போகலாம். புரசைவாக்கத்தில் சீனிவாசன் கிணற்றடியில் துணி துவைத்து கொண்டிருந்தான். வாங்க சார், இப்போ தான் பக்கத்து வீட்டிலேருந்து உங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் செஞ்சேன். இன்னும் வரலன்னாங்க. வீட்டுக்கு ஃபோன் செஞ்சேன். பெல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இருக்கட்டும், ஜெயபால் வந்தானா? இன்னும் வரலையே. போச்சுடா. அவங்க அப்பாவுக்கு தகவல் கொடுத்தீங்களா? இல்லை, எதுக்கு அனாவசியமாக அங்கே எல்லாரையும் பதட்டப்படுத்தணும்னு பார்த்தேன். சரி சீனிவாசன், நீங்கள் வீட்டிலே இருங்க. ஆனந்த், நீங்கள் உங்கள் ஆஃபீஸுக்கு போங்க. நான் ஜெயபால் வேலை பார்க்குற மோகன் ரியல் எஸ்டேட்ஸில் கொஞ்சம் விசாரிச்சுட்டு என் ஆஃபீஸ் போகிறேன். மத்தியானம் ஃபோன் செய்கிறேன். இன்னைக்கு முழுக்க முயற்சி பண்ணிட்டு நாளைக்கு அவங்க அப்பாவுக்கு தகவல் தெரிவிக்கலாம் என்று புறப்பட்டான் பரத். அத்தியாயம் 13. செல்வா காலனி வாசலில் சிறிய குன்று போல குவிந்திருந்த குப்பைக்கு அருகில் வந்து நின்றன கார்ப்பரேஷனுக்கு சொந்தமான 2 லாரிகள். ஊழியர்கள் இறங்கினார்கள். மளமளவென்று வெட்டி அள்ள ஆரம்பித்தார்கள். ஒரு ஓரத்தில் வெட்டிய போது குப்பை விலகின இடத்தில் லேசாக அழுக ஆரம்பித்திருந்த ஒரு மனித கை தெரிந்தது. அத்தியாயம் 14. அலுவலகத்தில் பரத் சுசீலாவிடம் ஹோட்டலுக்கும் மோகன் ரியல் எஸ்டேட்டுக்கும் போய் வந்த விவரங்களை சொல்லி, சுசி, ஜெயபால் ஆஃபீஸில் எனக்கு கிடைச்ச தகவல்கள் 3. முதல்ல, ஒருத்தர் தவறாமல் பாக்கி இல்லாம அத்தனை பேரும் ஜெயபால் ஒரு ஜென்டில்மேன்னு சர்டிஃபிகேட் தராங்க. பெண்களை கூட விசாரிச்சுட்டேன். கலர் பிரா போட்டுட்டு வந்தா கூட நிமிர்ந்து பார்க்க மாட்டானா. பரத், இப்படியே சொன்னாங்களா? சாராம்சத்தை சொந்த வசனத்தில் சொல்கிறேன், அவ்வளவுதான். 2வது தகவல், 13ஆம் தேதி, அதாவது முந்தா நாள் சாயங்காலம் 3:30 மணிக்கு ஜெயபாலுக்கு ஒரு ஃபோன் வந்து ஆப்ரேட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கா. சுசி, பை த பை, அந்த ஆப்ரேட்டர் லோஹிப் கட்டியிருந்தா. விஷயத்த சொல்லுங்க பரத். அந்த ஃபோன் அட்டன் செஞ்சதும் ஜெயபாலுக்கு மூஞ்சி பேய் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சான். உடனே மேனேஜர்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டு 4 மணிக்கெல்லாம் புறப்பட்டு போயிட்டானா. இருங்க, கிரீன் ஸ்டாரில் ரூம் எத்தனை மணிக்கு போட்டிருக்கான்? 5 மணிக்கு. யூகத்தில் கொஞ்சம் சொல்லவா பரத்? சொல்லு. அடை பொறுக்கின்னு ஒருத்தன் லெட்டர் எழுதியிருந்தானே, அவன் தான் ஃபோனில் பேசியிருக்கணும். இன்னைக்கு உன்னை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்கணும். உடனே ஜெயபால் பயந்து போய் பாதுகாப்புக்காக வீட்டுக்கு வந்து சூட்கேஸில் துணி எடுத்து வச்சுக்கிட்டு ஹோட்டலில் ரூம் எடுத்திருக்கணும். சரியா? சரி, அவன் பேர் தான் ராஜாவாக இருக்கலாம். எப்படியும் தேடிக்கிட்டு ராஜா ஹோட்டலுக்கு வந்துடலாம்னு எதிர்பார்த்து அவன் வந்தா ரூமுக்கு அனுப்ப வேணாம்னு சொல்லி வச்சிருக்கான். எல்லாம் சரி, இப்போ ஜெயபால் எங்க? அதானே எனக்கும் புரியல. 3 தகவல் கிடைச்சதா சொன்னீங்க, 2 தானே சொன்னீங்க. இன்னொன்று? வேறொன்னும் இல்லை. அந்த ஆஃபீஸில் உனக்கு ஒரு ரசிகை இருக்கா. பேர் தான் நல்லா இல்லை, வீரம்மாள். உன்ன மாதிரியே ஜீன்ஸ் போட்டு பனியன் போட்டு பனியனில் அட்வான்ஸ்டு மாடல்னு எழுதி நன்றி சுசீலா வேற போட்டு வச்சிருக்கா என்று பரத் செப்பின போது டெலிஃபோன். ஹலோ என்ற சுசீலா, சொல்லுங்க சார் என்று விட்டு பரத்திடம் முருகேசன் என்றாள். டெலிஃபோனுடன் இணைந்த ஸ்பீக்கர் சிஸ்டத்தை ஆன் செய்தான் பரத். பரத் ஏதாச்சும் கொலை விழாதான்னு அலைஞ்சாரே, விழுந்தாச்சுன்னு சொல்லுமா. ராயப்பேட்டையில் செல்வா காலனி வாசல்ல குப்பைக்குள்ள இருந்து ஒரு ஆம்பளை பணம் எடுத்திருக்காங்க. ஜிஹெச்சில் அறுத்துக்கிட்டு இருக்காங்க. பணத்தோட பேண்ட் பாக்கெட்டில் ஹோட்டல் கிரீன் ஸ்டார் 307ஆம் நம்பர் ரூம் சாவி இருந்துச்சான். மை காட் என்று சுசீலாவிடமிருந்து ரிசீவரை பிடுங்கி கொண்ட பரத், சார், அதான் சார் நம்ம கல்யாண மாப்பிள்ளை கேஸ் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் யாரு? ராமகிருஷ்ணன்னு புது ஆளு. அன்னைக்கு அறிமுகப்படுத்தி வச்சேனே. எஸ், நினைவிருக்கு. இப்போ ஹோட்டலில் இருப்பாரா? ஜிஹெச்சில் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ரிப்போர்ட் வந்து இவர் போய் 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, நான் பார்த்துக்கிறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். இந்த கேஸில் போலீஸுக்கு நான் உதவி செய்ய முடியும் என்று வைத்தவுடன் ஆனந்துக்கு ஃபோன் செய்ய, வீட்டுக்கு முயல, வேணாம் பரத், ஃபோனில் சொல்ல வேணாம், போகிற வழியில் பிக்கப் செஞ்சுக்கலாம் என்றாள் சுசீலா. புறப்பட்டார்கள். டிஃபன் பாக்ஸ் திறந்து சாப்பிட்டு கொண்டிருந்த மாதவியிடம், யாரும் ஃபோன் செஞ்சா ஜிஹெச் போயிருக்கிறதா சொல்லு. உருளைக்கிழங்கு மசாலாவா?
வாங்க பரத் என்று இழுத்தாள் சுசீலா. காரில் மண்ணடி வந்தார்கள். ஆனந்த் மனைவி மாலதி கதவை திறந்து உள்ளே தகவல் சொல்லி, மத்தியானம் சாப்பிட்டுட்டு அரை மணி நேரம் படுக்கிறது பழக்கம் என்று வந்தான் ஆனந்த். சார், எப்படி சொல்றதுன்னு தெரியல, எதிர்பார்த்த விபரீதம் நடந்திருக்கு. ஜெயபால் கொலை செய்யப்பட்டு குப்பைக்குள்ள மறைக்கப்பட்டு இப்போ பிஎம் நடக்குது. போலீஸ் தலையிட்டாச்சு. ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வாங்க, பார்த்துட்டு வரலாம். சார் என்று நெற்றியில் கை வைத்து கொண்டான் ஆனந்த். எப்படி எப்படி கொன்னாங்க? யாரு? எதுவும் தெரியல. தெரிஞ்சிடும். வாங்க, லேட் பண்ணாம என் கார்லயே போயிடலாம். மூவரும் ஜிஹெச் வந்தார்கள். அத்தியாயம் 15. இன்ஸ்பெக்டர் ராமகிருஷ்ணன் மரநிழலில் நின்று கையில் வைத்திருந்த காகிதங்களை புரட்டி கொண்டிருந்தார். தொப்பியை கழற்றி கக்கத்தில் வைத்திருந்தார். கையின் மணிக்கட்டில் பிளாஸ்திரி ஒட்டியிருந்தார். சற்று தள்ளி ஒரு கான்ஸ்டபிள் நின்று தன் வாட்சுக்கு சாவி கொடுத்து கொண்டிருந்தார். வாங்க மிஸ்டர் பரத், இப்பதான் முருகேசன் ஃபோன் பண்ணி சொன்னாரு நீங்க வருவீங்கன்னு. வணக்கங்க, நீங்க தான் சுசீலாவா? எப்படி கண்டுபிடிச்சேன்னா சொல்ல வேணாம் என்றான் பரத். இவர்தான் ஆனந்த், ஜெயபாலோட பெரியம்மா பையன். பாடி மார்ச் வரைக்கும் வந்துருச்சா? ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு. டாக்டர் ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்காரு. கிரீன் ஸ்டார் ஹோட்டல்ல ஜெயபால் ஆபீஸ் அட்ரஸ் கொடுத்திருந்தாரு. ஆபீஸ்ல இருந்து 4 ஸ்டாஃபை கூட்டி வந்து அடையாளம் பார்க்க சொன்னோம். அங்கிருந்து லோக்கல் புரசைவாக்கம் வீட்டு அட்ரஸ், மயிலாடுதுறை அட்ரஸும் கிடைச்சிது. புரசைவாக்கத்துக்கு ஜீப் அனுப்பியிருக்கேன். கூட 2 பேர் தங்கி இருக்காங்களாமே, அவங்கள கூட்டி வர சொல்லி. 20ஆம் தேதி கல்யாணமா சார் இவருக்கு. ரொம்ப பதட்டப்படுத்த வேணாம்னு ஆக்சிடென்ட் உடனே வாங்கன்னு தந்தி கொடுக்க சொல்லியிருக்கேன் மயிலாடுதுறைக்கு. உறவுக்காரர்ல இவரும் பார்த்து அடையாளம் சொல்லிட்டா தேவலதான். வாங்க சுசி, நீ வேணா இங்கே இரு என்றான் பரத். நடக்கும்போது கொலைதானே சார் என்றான் ஆனந்த். திட்டவட்டமா கயிறு போட்டு கழுத்தை இறுக்கி இருக்கான். அநேகமா முந்தா நாள் ராத்திரிக்கு 9 to 10 இறந்த நேரம்னு டாக்டர் அனுமானிக்கிறாரு. 5 மணிக்கு ரூம் எடுத்திருக்கான். 5:30 மணிக்கு எங்க போயிருக்கலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்டுக்கா? இல்ல, பூந்தமல்லி ஹைரோட்ல டாக்டர் எத்திராஜ்னு ஒரு வீடி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போயிருக்கான் சார். ரூம்ல பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. அதை வச்சு போன்ல கேட்டேன். நேர்ல போயும் விசாரிக்கணும். மருந்து வாங்கி வச்சிருக்கான், அப்படியே இருக்கு, தொடக்கூட இல்ல. டாக்டரை பார்த்துட்டு ரூமுக்கு வந்து 6:30 மணிக்கு ஹோட்டல் பாருக்கு பிராந்தி ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கான். ஒரே ஒரு ஃபோன் பண்ணியிருக்கான். அந்த நம்பர் வாங்கி வச்சிருக்கேன். அது எந்த இடம்னு தெரியல, யாருன்னு விசாரிக்கணும். தேவையில்லை, எனக்கு தெரியும். மேல சொல்லுங்க, அப்புறம் சொல்றேன் என்றான் பரத். ரூம்பாய விசாரிச்சதுல ஒரு பொண்ணு வந்து போச்சுன்னா அதோட ஃபோன் நம்பர் தான் சார் அது. பேரு ஸ்வர்ணா. பரத், என்ன ஆச்சரியப்படுத்துறீங்க நீங்க? விவரம் சொல்றேன், நீங்க முடிச்சிடுங்க. 8 மணி சுமாருக்கு ரூமை பூட்டிட்டு வெளியே போனதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரூம் திரும்பாம இன்னைக்கு காலையில குப்பைக்கடியில இருந்து கண்டுபிடிச்சிருக்கு கார்பரேஷன். இன்னொரு விஷயம், இவன் ராஜான்னு யாரையோ எதிர்பார்த்திருக்கான். ரூமை திறந்து பார்த்தப்போ 2 நாள் நியூஸ் பேப்பர் கிடக்கு. சூட்கேஸுக்குள்ள நிரோத் பாக்கெட் கிடக்குது. இதுல 1 குறையுது. நீங்க சொன்ன ஸ்வர்ணாவைத்தான் கேட்கணும் என்று லேசாய் சிரித்தார் ராமகிருஷ்ணன். மார்ச்சுவரி வாட்ச்மேன் கதவு திறந்து விட்டான். உள்ளே பணியாளிடம் விவரம் சொல்லிவிட்டு 107ஆம் நம்பர் பெட்டியை இழுக்க சொல்லி ஏசி குளிரில் சுகமாக உறங்கிக் கொண்டிருந்த ஜெயபாலை பார்த்து, ஐயோ பாவி, இவன்தான் சார். இவ்வளவு மோசமான ஆளா இருப்பான்னு நினைக்கவே இல்லை சார் என்றான் ஆனந்த். முகத்தில் சோகம் அப்பி இருந்தாலும் அழுகை வரவில்லை அவனுக்கு. வெளியே வந்தார்கள். பரத் நடந்த அத்தனையையும் சுருக்கமாக எதையும் விட்டுவிடாமல் இன்ஸ்பெக்டருக்கு சொல்லி முடித்து, அந்த மிரட்டல் லெட்டரை உங்க ஆபீஸுக்கு கொடுத்து அனுப்புறேன் என்றான். அப்ப நான் புறப்படலாமா? செய்யுங்க, பூராவும் சொல்லிட்டீங்க. இனிமே நான் பாத்துக்கிறேன். எதுவும் சந்தேகம் வந்தா உங்களை கேட்டு தெளிவு பண்ணிக்கிறேன். நீலா யாரு, ராஜா யாருன்னு தேடணும். நானும் ஒரு தரம் ஜெயபால் வீட்டை அலசி பாத்துடுறேன். அந்த பொண்ணு ஸ்வர்ணாவையும் விசாரிச்சுட்டேன். பிடிச்சிடலாம். பாவம், கல்யாணத்துக்கு இருந்த பையன் இப்படி. ஒரு வகையில பார்த்தா கோபமும் வருது. வீட்டி டாக்டர் கிட்ட போற அளவுக்கு லேடிஸ் விஷயத்துல ஈடுபட்டு உடம்ப கெடுத்துக்கிட்ட அப்புறமும் போன் பண்ணி ஒருத்திய வரவழைச்சிருக்கான் பாருங்க. இவனை கட்டிக்க இருந்த பொண்ணு ஒரு வகையில தப்பிச்சான்னு நினைக்க தோணுது என்றார் ராமகிருஷ்ணன். ஆனந்த், நீங்க எங்க கூட வரீங்களா எப்படி? இல்லைங்க பரத், நீங்க போங்க. நான் இருந்து எங்க சித்தப்பா வந்ததும் பாடியை வாங்கி ஒப்படைச்சிட்டு மற்ற காரியங்களை பாக்குறேன். சாரி, நீங்க என்கிட்ட வந்தப்பவே ஜெயபால் செத்து போயாச்சு. இனிமே இது போலீஸ் கேஸ், என் வேலை எதுவும் இல்ல என்றான் பரத். ஆனாலும் நீங்க எடுத்துக்கிட்ட சிரமத்துக்கு பில் அவசியம் எனக்கு அனுப்புங்க. வரேன் இன்ஸ்பெக்டர், ராத்திரி ஃபோன் பண்றேன் என்று காரில் இருந்த சுசீலாவிடம் வந்து, வா போலாம், போர் அடிச்சிட்டோமா? என்ன செஞ்ச இவ்வளவு நேரமும்? மாநில செய்தி, மத்திய செய்தி, வேளாண் அரங்கம் எல்லாம் கேட்டுட்டேன். ஓட்டட்டுமா? என்னாச்சு, அதே ஜெயபால் தானா என்று ஸ்டார்ட் செய்தாள். அருகில் அமர்ந்த பரத், ஆமா, புவர் பாய். ராமகிருஷ்ணன் பயங்கர சுறுசுறுப்பு. நீட்டா செய்ய வேண்டியதை செஞ்சிட்டாரு. ஏன் சுசி, செல்வா காலனி எங்க இருக்கு? ராயப்பேட்டையில. கிரீன் ஸ்டார் ஹோட்டல் இருக்கிறது பாந்தியன் ரோட்ல. தட் இஸ் எக்மோர். 8 மணிக்கு ரூமை விட்டு புறப்பட்டு 9 மணிக்கு செத்து போய் செல்வா காலனி குப்பைக்கு வந்துட்டான்.
நடுவுல 1 மணி நேரம் எங்க வச்சு கொலை நடந்திருக்கும்? எக்மோர் டு ராயப்பேட்டை பிஸியான ரோடு. ஜெயபால் கிட்ட காரோ பைக்கோ இல்ல. அந்த ராஜா தான் கொன்னான்னு வச்சுக்கிட்டாலும் எங்க செயல்படுத்தினா? கழுத்துல கயிறு போட்டு இறுக்கியிருக்கான். பப்ளிக்ல முடியுமா? பிணத்தை குப்பைக்குள்ள செருகிட்டான். எதுல கொண்டாந்தான்? கொலைகாரன் கிட்ட காரோ எதுவோ இருக்கணும். பரத், அதெல்லாம் போலீஸ் பார்த்துப்பாங்க. நீங்க ஏன் மண்டையை போட்டு உடைச்சுக்கிறீங்க? நம்ம கிட்ட வந்த கேஸ் என்ன? ஜெயபாலை காணோம், கண்டுபிடிங்க. ஜெயபால் இப்போ பிணம். அதனால நம்ம கேஸ் முடிஞ்சு போச்சு. அப்படி இல்ல சுசி, இது ஒருத்தருக்கு தபால் போடுறோம், போய் சேர்ந்துரும்னு நம்பித்தான் போடுறோம். 1 வாரம் கழிச்சு நேர்ல பாக்குறப்போ தபால் போட்டேனே வந்துருச்சான்னு கேக்குறோம். வந்துச்சுன்னு அவர் சொன்னதும் ஒரு திருப்தி. அது மாதிரி போலீஸ் கையில கேஸ் ஒப்படைச்சதோட கடமை முடிஞ்சிருச்சு. ஆனா மனசுக்கு திருப்தி இல்ல. சரி, உங்க மனசு திருப்தி அடையணும், அவ்வளவுதானே. என்ன செய்யலாம் சொல்லுங்க, செஞ்சிடலாம். காரை அப்படியே ஓரமா நிறுத்தி 4 கிளாஸையும் ஏத்தி விட்டு, சி ஆரம்பிச்சிட்டீங்களா? அதுல கூட என் மனசு திருப்தி ஆகும் சுசி. சரி, சீரியஸா உனக்கு சில வேலைகள் சொல்றேன், செய்றியா? ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. சரி, கேட்கல. பரத் சொல்லி முடித்ததும், பரத் என்ன நீங்க அவரை போய் சந்தேகப்படுறீங்க? ஏன் எதுக்குன்னு கேட்காதன்னு சொன்னேன்ல. நான் சொன்னபடி செய். என்ன ஓரமா இறக்கி விடு. ஆட்டோ பிடிச்சு ஆபீஸ் போறேன். நீ கொண்டு வர தகவலுக்காக காத்திருக்கேன் என்று பரத் இறங்கி கொண்டு கையாட்டி விட்டு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு நடந்தான். அத்தியாயம் 16. மாலை 5:15க்கு மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சியின் தனி அறையில் பரத் ஒரு கையில் டீ கோப்பையையும் ஒரு கையில் சிகரெட்டும் வைத்து கொண்டிருக்க, ரவி மேஜையின் பொருள்களை சரி செய்து கொண்டிருந்த போது சோர்வாக உள்ளே வந்து கைப்பையை மேஜை மேல் போட்டுவிட்டு சுழல் நாற்காலியில் சொத்தென்று விழுந்த சுசீலா, ரவி எனக்கு ஒரு டீ என்றாள். என்னாச்சு சுசி? முதல்ல டீ, அப்புறம்தான் பதில். ரவி பிளாஸ்கில் இருந்து பீங்கான் கோப்பையில் ஊற்றி கொடுத்து அதை குடித்துவிட்டு, நீங்க சொன்ன மாதிரி ஆனந்தோட ஆபீஸுக்கு போய் சந்தேகம் வராதபடி விசாரிச்சேன். 17ஆம் தேதி சாயங்காலம் ஆனந்த் 4:30க்கெல்லாம் வீட்டுக்கு புறப்பட்டுட்டாரு. வீட்டுல வந்து அவர் வைஃப் கிட்ட ஆறுதல் சொல்ல வந்தேனாக்கும்னு பேர் பண்ணிட்டு கிண்டினேன். 7 மணிக்கு ஜெயபால் அப்பா வந்திருக்காரு. அப்புறம் அவரோட புறப்பட்டு நகை கடைக்கு போயிட்டு புரசைவாக்கம் வீட்டுக்கு போயிட்டு அவரை பஸ் ஏற்றி அனுப்பிட்டு 10:30க்கு தான் வீடு திரும்பி இருக்காரு. அப்படியே ஜெயபால் அப்பாவை தனியா விசாரிக்கணும். எத்தனை மணிக்கு பஸ் ஏறினார்னு. நகைக்கடைக்கு போயிட்டு அவரை உட்கார வச்சுட்டு ஆனந்த் மட்டும் தனியா எங்கேயாச்சும் போயிட்டு திரும்பி வந்து சேர்ந்துக்கிட்டாரான்னு விசாரிக்கணும். ஐயோ பரத், நீங்க ஏன் ஆனந்த சந்தேகப்படுறீங்கன்னே எனக்கு புரியல. ஒரு மோட்டிவ் வேணாமா? சொல்றேன். அடுத்த வேலை என்னாச்சு அதை சொல்லு. அலெக்ஸ் வேலை பார்க்குற சோப்பு கம்பெனி ஆஃபீஸுக்கு போனேன், விசாரிச்சேன். ஆர்டர் சேகரிக்க திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போனது உண்மை. 17ஆம் தேதி ரயிலில் வந்துட்டதும் உண்மை. ரயில்லையா பஸ்லையா? டூர் செலவுக்கு கணக்கு குறிச்சு கொடுத்துருக்கான் பரத். அதை பார்த்து அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் சொன்னாரு. நானும் பார்த்தேன். தேதி வாரியா இருந்துச்சு. சில பஸ் டிக்கெட்ஸ் இணைச்சிருந்துச்சு. லார்ஜ் பில்ஸும் இருந்துச்சு. கடைசி செலவா திருச்சி டு சென்னை ரயில் கட்டணம்னு எழுதியிருக்கான் அலெக்ஸ். தன் கைப்பட ஆதாரபூர்வமா தான் எப்பவும் சுசீலா பேசுறது வழக்கம். அது சரி, ஆனா சீனிவாசன் என்கிட்ட அலெக்ஸ் பஸ்ல வந்ததா சொன்னதா நினைவு. கிளியர் பண்ணிக்கணும். அப்புறம் பாண்டிச்சேரியில அதுவும் உண்மை. எக்ஸிபிஷன்ல ஸ்டால் கேட்டு அது சம்பந்தமா அவங்க தான் அலெக்ஸை அனுப்பி வச்சிருக்காங்க. இன்னைக்கு திரும்பிடுவாராம். இப்ப என்ன, அலெக்ஸையும் சந்தேகப்படுறீங்களா பரத்? முதல்ல மோட்டிவ் தேடுங்க. கற்பிக்க முடியும் சுசி. முதல்ல ஆனந்தை ஏன் சந்தேகப்படுறீங்க? அந்த மோட்டிவ் சொல்லுங்க பார்க்கலாம். சுசி, இது கற்பனை தான், ஆனாலும் பொருந்துதான்னு பாரு. ஜெயபால் சபல கேஸ். லேடிஸ் அண்ட் லேடிஸ் அண்ட் லேடிஸ்னு அலையிறவன். மாலதியோ அழகி. யாரு? ஆனந்தோட வைஃப். உறவு முறையில அண்ணன் பொண்டாட்டி. அண்ணி என்னமோ சாகசம் செஞ்சு மாலதிய வளைச்சு போட்டாச்சு. 2 பேரும் ரகசியமா தப்பு பண்றாங்க. இது ஒரு நாள் ஆனந்துக்கு தெரிஞ்சு போச்சு. திட்டம் போட்டு தீத்துட்டான். தட்ஸ் ஆல். உளறல். கற்பனையா எதை வேணாலும் சொல்றதா? இந்த கற்பனைக்கு ஆதாரம் ரொம்ப மெலிதான 2 ஆதாரம் சொல்றேன். சீனிவாசன் ஒரு தடவை ஜெயபால கார்ல யாரோ சிவப்பான பொண்ணோட பார்த்ததா சொன்னான். மாலதி சிவப்பு. மாலதி கிட்ட கார் இருக்கு. அது ஃபியட் மாதிரி நினைவுன்னு சொன்னான். ஆனந்த் வீட்டில் இல்லாத நேரத்துல அப்படி உலா வந்திருக்கலாம் அவங்க. 2வது ஆதாரம், இந்த கொலைகாரனுக்கு ஒரு வண்டி இருந்திருக்கணுங்கிறது யூகம். நம்ம ஆனந்த் கிட்ட வண்டி இருக்கு. எதையோ வச்சு எதையோ பின்னி கொண்டாந்துட்டீங்களே, அப்படியும் இருக்குமா பரத்? இருக்குமோங்கிறது தான் என் சந்தேகம். பார்க்கலாம். சுசீலா சுற்றிலும் பார்த்து கதவை திறந்து ஹாலை பார்த்து, மாதவி போயாச்சா? மாதவிக்கும் 2 வேலை கொடுத்து அனுப்பியிருக்கேன் சுசி, வந்துடட்டும். ரவி, நீ வீட்டுக்கு போ. மாதவி வந்து தகவல் தெரிஞ்சதும் நாங்க ஆபீஸை முடிக்கிறோம் என்றான் பரத். அவளுக்கு டைப் அடிக்க மட்டும்தான் தெரியும் பரத். இல்ல சுசி, இன்னும் கொஞ்சம் தெரியும். பின்ன எப்பதான் கத்துக்கிறது? சின்ன வேலை தான் கொடுத்துருக்கேன். சின்ன வேலையாது? போங்க சார், பேசி பேசி வாய் வலிக்குது என்று உள்ளே வந்தாள் மாதவி.
வீட்டுக்கு போய் விக்ஸ் வேப்பரப்பு வேணும்னா தடவிப்பாரு, இப்ப விஷயத்த சொல்லு என்றான் பரத். நீங்க சொன்ன மாதிரி ஜெயபாலோட வீடு இருக்கிற தெரு முழுக்க விசாரிச்சுட்டேன். பத்திரிக்கை பேட்டின்னு சொன்னேன். ஒருத்தர் பாக்கி இல்லாம அத்தனை வீட்லயும் அந்த தம்பியையா கொலை செஞ்சாங்க? அட பாவமே, நல்ல பையனாச்சேன்னு சொன்னாங்க. பொம்பளை பிள்ளைங்க கிட்ட வம்பு பண்ணுவாராமேன்னு. அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு இல்லைன்னு சொல்றாங்க என்றாள் மாதவி. என்ன பரத், உங்களுக்கு என்ன வினோத சந்தேகம் எல்லாம் வருது? இரு, இன்னொரு வேளை என்னாச்சு? உட்லண்ட்ஸில் ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் புக் பண்ணுற பொண்ணு பேர் லீலா. நான் சுக்கா விசாரித்தேன். அந்த பொண்ணு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்குற சீனிவாசனை லவ் பண்ணுறது நிஜம். 13ஆம் தேதி சாயங்காலம் அவன் கூட பீச்சுக்கு போனதாகவும் சொன்னான். பரத், கதையில் வர்ற ஒரு ஆளை கூட சந்தேக லிஸ்ட்டில் சேர்க்காம விட மாட்டீங்க போலிருக்கே. போகிற போக்க பார்த்தா ஒரு தடவை சபலப்பட்டு என் கையை பிடிச்சி இழுத்தாலே திட்டம் போட்டு நான் தான் கொன்னேன்னு கூட சொல்லுவீங்க போலிருக்கே என்றாள் சுசீலா. ஆனா சார், அந்த லீலாவை பற்றி முதல்ல ஒரு ஆள்கிட்ட விசாரிச்சப்ப அவன் ஒரு மாதிரியா சிரிச்சு லீலாவை பொதுவா பொம்பளைங்க தேடி வர்றதில்லன்னா. மாதவி, அவ கேரக்டர் நமக்கு முக்கியம் இல்ல. குறிப்பிட்ட நேரம் பீச்சுக்கு போயிருந்தது உண்மையா? சீனிவாசன் சொன்னது உண்மையானதான் தெரியணும். சரி, நீ வீட்டுக்கு போ. எத்தனை தடவை சொல்றது ஜடைய இவ்வளவு டைட்டா பின்னாதன்னு? மாதவி போனதும், அவ டைட்டா பின்றா லூசா பின்றா, உங்களுக்கு என்ன பரத்? ஆமா, நல்லா வந்து மாட்டியிருக்க அசிஸ்டண்ட் எனக்குன்னு ஃபோன் அடித்தது. ஹலோ மூன்லைட், பரத் ஹியர். நான் ராமகிருஷ்ணன் பேசுறேன் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங், சொல்லுங்க. ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் கொடுத்து அனுப்பிச்ச மிரட்டல் லெட்டர் வந்துச்சு. லேபுக்கு அனுப்பியிருக்கேன். அதில் இருக்கிற பிரிண்ட்ஸ் எல்லாம் எடுக்க சொல்லி. அப்புறம் ஜெயபாலோட அப்பா சோமசுந்தரம் இப்போ தான் வந்து சேர்ந்தாரு. விஷயம் சொன்னதும் ஒவ்வொன்றும் அழுதாரு. சமாதானம் சொல்லி காப்பி வாங்கி தந்தேன். இங்கேருந்தே ஊருக்கு ஃபோன் பண்ணி கல்யாண ஏற்பாடுகளை நிறுத்த சொல்லிட்டாரு. ஜிஹெச்சுக்கு அழைச்சிக்கிட்டு போய் பாடி வாங்கி ஒப்படைக்கணும். சார், சோமசுந்தரம் உங்கள் பக்கத்தில் தான் இருக்காரா? ஆமாம், பேசணுமா? பேச சொல்லுங்க என்றான் பரத். ஹலோ, யாரு என்றார் சோமசுந்தரம் அழுது வடிந்த குரலில். சார், என் பேர் பரத். உங்க பையனை தேட சொல்லி ஆனந்த் சொல்லி முயற்சிகள் எடுத்துக்கிட்டது நான் தான். நடந்தது நடந்து போச்சு. உங்களுக்கு எந்த வகையில ஆறுதல் சொன்னாலும் எடுபடாது. எனக்கு ஒரே ஒரு தகவல் வேணும், அதை மட்டும் சொல்லுங்க. 13ஆம் தேதி நீங்க மெட்ராஸ் வந்து திரும்பினீங்களே, எத்தனை மணிக்கு இங்க இருந்து புறப்பட்டீங்க? நினைவு இருக்கா? 9:30 மணிக்கு பஸ்ல புறப்பட்டேன் சார். ஆனந்த் தான் ஏத்தி விட்டுட்டு போனான். ரைட்டு. சாயங்காலம் நீங்க ஆனந்த் வீட்டுக்கு போய் அப்புறம் அவர் கார்ல நகை கடைக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் தானே உங்க பையன் வீட்டுக்கு வந்தீங்க? ஆமா. நடுவுல ஆனந்த் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போனாரா? இல்லையே. எதுக்கு கேக்குறீங்க? சும்மாதான். சரி, நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. மனசை திடப்படுத்திக்கங்க. போனை இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுங்க. இன்ஸ்பெக்டர் ராமகிருஷ்ணன். அப்புறம் பரத், நீங்க சொன்ன அட்ரஸ்ல ஸ்வர்ணாவை போய் பார்த்தேன். நல்லா தூங்கிட்டு இருந்தா. முதல்ல போலீஸ்னதும் ஒரே உதறல். அப்புறம் விசாரிச்சேன். ஐயோ, செத்து போயிட்டாரா அவர்னு பரிதாபப்பட்டா. 100 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தானா. தண்ணி அடிச்சதுல தன் பிரச்சனையெல்லாம் உளறி இருக்கான். நீலான்னு ஒரு பொண்ணை காதலிச்சு கை விட்டுட்டதாகவும், அது சம்பந்தமா அவ அண்ணன் ராஜா 50,000 பணம் கேட்குறான்னு இவன் தரப்போறதில்லன்னு சொல்லியிருக்கான். அடுத்த வாரம் கல்யாணம்னு சொல்லியிருக்கான். ஸோ உடனடியா நீலா இல்ல ராஜாவை தேடி பிடிக்கணும். வேற எதுவும் விசேஷம் இல்லையே? இல்ல சார், இருந்தா ஃபோன் செய்கிறேன். பரத், உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. சுத்தமா தெரியுது இது பழி வாங்குற நடவடிக்கை. செய்தது ராஜா. காரணம் அவன் தங்கைய ஜெயபால் ஏமாத்தினது. சாட்சியங்களும் மோட்டிவும் தெளிவா இருக்கு. இதை விட்டுட்டு சகட்டு மேனிக்கு எல்லாரையும் சந்தேகப்பட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பரத் அவளை சில வினாடிகள் பார்த்தான். இல்ல சுசி, எனக்கு கன்வின்ஸ் ஆகல. சில முரண்பாடுகள் என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆபீஸ்ல நானே விசாரிச்சேன். லேடி ஸ்டாஃப் கூட விடாம விசாரிச்சுட்டேன். அத்தனை பேரும் ஜெயபாலை பத்தி நல்லா சொல்றாங்க. யாருமே தப்பா சொல்லல. தெரு முழுக்க விசாரிச்சாச்சு. ஒருத்தன் கூட அவனை பொம்பளை பொறுக்கின்னு சொல்லல. பரத், அவன் மோசமான ஆசாமின்னு நீங்களே சொன்னீங்க. ரெட்ட வேஷம் போடுறப்போ யார் தான் அவனை தப்பா சொல்ல முடியும்? சரி, இயல்புல அவன் ஒரு சிக்கனமான ஆசாமி. கிரீன் ஸ்டார் மாதிரியான பெரிய ஹோட்டல்ல தங்குறதும் தண்ணி அடிக்கிறதும் 300 ரூபாய் பொண்ணை வாடகைக்கு எடுத்துக்கிறதும் 100 ரூபாய் டிப்ஸ் தரதும் பயங்கரமான முரண்பாடுகள். இரு என்ற பரத் டெலிஃபோன் எடுத்து சுழற்றினான். யாருக்கு? இன்ஸ்பெக்டர் ராமகிருஷ்ணனுக்கு. ஹலோ இன்ஸ்பெக்டர் ராமகிருஷ்ணன் ப்ளீஸ். ஹலோ சார், நான் தான். ஒண்ணுமில்ல, டெட் பாடியோட கைரேகை எடுத்திருக்கீங்க தானே? ஓஎஸ், தாராளமா. அந்த மிரட்டல் கடிதத்துல நிறைய கைரேகைகள் இருக்கும். என் கைரேகை, உங்க கைரேகை கூட இருக்கும். கிடைக்கிற ரேகைகளில ஏதாச்சும் ஒண்ணு ஜெயபால் ரேகையோட பொருந்தணும் இல்லையா? அதானே லாஜிக். சர்டன்லி, அதுல என்ன சந்தேகம்? பொருந்தும். லெட்டர் வாங்கி படிச்சு பார்த்துட்டு தானே டிராயர்ல வச்சிருக்கணும் ஜெயபால். அது மட்டும் சரி பார்த்து எனக்கு சொல்லுங்களேன். ஷூர், ஏற்பாடு செய்கிறேன். லேப்ல இருந்து தகவல் வந்ததும் சொல்றேன். ஏதாச்சும் புது லைன்ல யோசிக்கிறீங்களா பரத்? ஆமா, ஆனா இன்னும் தெளிவுக்கு வரல. வந்ததும் சொல்றேன்.
பாரத் போனை வைத்ததும் சுசீலா புரட்டி கொண்டிருந்த மாலை செய்தித்தாளை மடக்கி காட்டி, இதோ செய்தி வந்துருச்சு பரத், குப்பைக்குள் பிணம். அடுத்த வாரம் திருமணம் செய்து கொள்ள இருந்த இளைஞர் ஜெயபால் என்பவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பேப்பர்ல புதுசா ஏதாச்சும் இருக்கா? இல்ல, இது தொடர்பா இன்ஸ்பெக்டர் ராமகிருஷ்ணன் தலைமையில். லீவ் இட், வா வீட்டுக்கு போகலாம். அலுவலகத்தை மூடிக்கொண்டு சூட்கேஸ் எடுத்துக்கொண்டு காரில் புறப்பட்டார்கள் பரத், சுசீலா. அத்தியாயம் 17. வீட்டின் முன் காரை நிறுத்தின போது வாசலில் ஒரு பெண் காத்திருந்தாள். லோஹிப் கட்டியிருந்தாள். தோளில் ஹேண்ட்பேக் தொங்கியது. கையில் ஒரு செய்தித்தாளை தோசையாய் சுருட்டி வைத்திருந்தாள். உங்களை எங்கேயோ பார்த்த நினைவா இருக்கே என்றான் பரத். என்ன சார், மறந்துட்டீங்களா? காலையில தான் எங்க ரியல் எஸ்டேட்ஸ் ஆபீஸுக்கு வந்தீங்க. ஜெயபால் பத்தி விசாரிச்சிங்களே. பரத் அப்போதுதான் அவளின் அபாயகரமான புடவை கட்டளை கவனித்து, சாரி, இப்ப நினைவுக்கு வருது, முகம்தான் மறந்துடுச்சு. நீங்க மோகன் ரியல் எஸ்டேட்ஸ்ல ஆபரேட்டர், பேரு கூட வெயிட் பாலமீனா, ரைட்? உங்களுக்கு அபார நினைவு சார். நான் உங்ககிட்ட வந்தப்ப கூட நீங்க போன்ல நாளைக்கு ஈவினிங் சந்திக்கலாம் திவாகர்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க, கரெக்டா? முதல்ல உள்ள வாங்க என்றாள் சுசீலா. கதவை திறந்து உள்ளே வந்து, சார் பேப்பர் பாத்தீங்களா? ஜெயபாலை யாரோ கொலை செஞ்சிட்டாங்க. இத சொல்லத்தான் வந்தீங்களா? தெரியும், உக்காருங்க. அதில்ல சார், காலையில நீங்க விசாரிச்சப்போ கொலையாகிட்டான்னு சொல்லலையே. அப்ப ஜெயபால் சாகலையே. சாரி, செத்தது தெரியலையே. சரி, தெரிஞ்சிருந்து சொல்லியிருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? சொல்லலாமா வேணாமான்னு தாங்கிட்டு இருந்த அந்த விஷயத்த சொல்லியிருப்பேனே சார். எப்படி எப்படி என்ன விஷயம் அது? 13ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு அவருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. உடனே பர்மிஷன் போட்டுட்டு புறப்பட்டுட்டாருன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. மாடியில இருந்த அவருக்கு நான் கனெக்ஷன் கொடுத்துட்டு பொழுது போகாம ஒட்டு கேட்டேன் என் ஃபோன்ல. பேசினது ஒரு ஆம்பளை. என்ன சொன்னான் தெரியுமா? நீங்க தான் சொல்லணும். ஜெயபால், நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஏற்கனவே என்ன காதலிச்சா. நாங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டோம். என்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு. நீ உடனே புறப்பட்டு ராயப்பேட்டையில செல்வா காலனிக்கு பக்கத்துல காந்தி பூங்கா இருக்கு, அங்க வந்து எனக்காக காத்திரு. உன்னை எனக்கு தெரியும், 9 மணிக்குள்ள வந்துருவேன். முன்னாடியே கூட வருவேன். அதனால உடனே அங்க வா, எனக்காக காத்திரு. நானே வந்து பேசுறேன், வராம இருந்துராத. இதான் சார் சொன்னான். உடனே ஜெயபால் புறப்பட்டு போயிட்டாரு. பேப்பர்ல கொலைன்னு பார்த்ததும் இது முக்கியமான தகவல் ஆயிடுச்சு. போலீஸுக்கு போக தயக்கம், அதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். பரத் அவளை துருவி விசாரித்து விட்டு அனுப்பியதும், என்ன பரத், எனக்கு தலையை பிச்சுக்கலாமான்னு இருக்கு, ஒரே குழப்பம். சரி, எனக்கு குழப்பம் லேசா விலகின மாதிரி இருக்கு, வா சொல்றேன். எங்க? முதல்ல ஜெயபால் வீட்டுக்கு. அலெக்ஸை பார்க்கணும். ஊர்ல இருந்து அவன் திரும்பி வந்திருந்தா. எதுவும் புரியல எனக்கு. சுசி, குற்றம் நடந்த சமயம் ஆனந்த் சோமசுந்தரத்தோட சுத்திக்கிட்டு இருந்தது நிரூபணம் ஆயிடுச்சு. சீனிவாசன் தன் காதலி லீலாவோட பீச்சில் இருந்ததையும் விசாரிச்சாச்சு. இந்த அலெக்ஸ் பையன் ட்ரெயின்ல புறப்பட்டு முன்கூட்டியே மெட்ராஸ் வந்து சாமர்த்திய வேலைகளை செஞ்சு ஜெயபாலை கொன்னுட்டு பஸ்ல வந்ததால லேட்டா ரூமுக்கு வந்திருக்கான். இது என் யூகம். ஏன் கொன்னா எப்படின்னு இப்ப சொல்ல முடியாது. வா, ஒரே ஒரு நிமிஷம் ட்ரெஸ் மாத்திட்டு. நோ, நேரம் இல்ல. அடுத்த பணியனா அடுத்த கதையில வச்சுக்கலாம். ஹரியப். பரத் பிரீமியர் பத்மினியை 70 கிலோமீட்டர் வேகத்தில் விரட்டினான். புரசைவாக்கம் ஜெயபாலின் வீட்டிற்கு வந்தபோது மணி 7 தாண்டி இருக்க வீட்டின் உள்ளே வெளிச்சம் தெரிந்தது. கார் சத்தம் கேட்டதும் கதவை திறந்து பார்த்தான் அலெக்ஸ். நீங்க யாரு? உள்ள வந்து சொல்றேன். நான் அவசரமா மயிலாடுதுறைக்கு புறப்பட்டு இருக்கேன் சார். என்ன இங்க? நான் ஊர்ல இல்ல, இப்பதான் வந்தேன். என் ரூம்மேட் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். இன்னொரு ரூம்மேட்டை யாரோ கொலை செஞ்சுட்டாங்களாம். பாடி எடுத்துக்கிட்டு மயிலாடுதுறை போயிட்டாங்களாம். வந்ததும் புறப்பட சொல்லி எழுதியிருக்கான். சரி, நீங்க யாரு? பாதி போலீஸ்னு வச்சுக்கோங்களேன். செத்து போனது ஜெயபால். லெட்டர் எழுதி வச்சுட்டு பாடியோட ஊருக்கு போயிருக்கிறது சீனிவாசன். உங்களைத்தான் 2 நாளா பிடிக்க முடியல. பாண்டிச்சேரி போயிட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இன்னும் கூட தெரியும் மிஸ்டர் அலெக்ஸ். 13ஆம் தேதி, அதாவது உங்க ரூம்மேட் ஜெயபால் கொலை செய்யப்பட்ட தினம் நீங்க திருச்சியில இருந்து டே எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல வந்தீங்க. ஆனா பஸ்ல வந்ததா ரூம்மேட் கிட்ட சொன்னீங்க, சரியா? இல்ல சார், நான் பஸ்ல தான் வந்தேன். நான் வந்தப்ப 8:30 இருக்கும். ரூமுக்கு வந்தப்ப 9:15. பிரைவேட் பஸ்ல வந்தேன். அலெக்ஸ், பொய் பேசாதீங்க. உங்க ஆபீஸ்ல விசாரிச்சாச்சு. நீங்க உங்க கைப்பட எழுதி கொடுத்த செலவு கணக்கும் பார்த்தாச்சு. ட்ரெயின் சார்ஜ் தான் எழுதி கொடுத்துருக்கீங்க என்றாள் சுசீலா. அது வந்து சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் மெட்ராஸ் வந்துட்ட நீங்க ரூமுக்கு 9:15 தான் வந்தீங்க. நடுவில் என்ன சார் செஞ்சீங்க? ஐயோ, சத்தியமா பஸ்ல தான் வந்தேன் சார். பஸ் செலவை விட ரயில் செலவு அதிகம். அதனால ரயில்ல வந்ததா செலவு கணக்குல குறிச்சேன். பஸ் செலவுன்னு எழுதினா டிக்கெட் இணைச்சாகணும். ட்ரெயின்னா டிக்கெட் இணைக்கிற சந்தர்ப்பம் இல்லை பாருங்க. அதனால அப்படி எழுதினேன். வந்தது பஸ்ல தான். பரத் லேசாக அதிர்ச்சி அடைந்தான். உண்மையை சொல்கிறானா இல்லை அழகாக சமாளிக்கிறானா? உங்க ரூம்மேட் சீனிவாசன் எழுதி வச்சிருக்கிற லெட்டர் எங்க என்றான். அலெக்ஸ் மேஜை மேலிருந்து எடுத்து கொடுத்தான். அதில்
அடே அலெக்ஸ், நம் ஜெயபாலை எவனோ கொலை செய்து விட்டானடா. 7 மணி வரை உனக்காக காத்திருந்தேன். நீ வரவில்லை. நான் புறப்பட்டு போகிறேன். நீ வந்ததும் புறப்பட்டு மயிலாடுதுறைக்கு கடைசி காரியங்களில் கலந்து கொள்ள புறப்பட்டு வா. சீனிவாசன். அதை படித்த பரத் திடீரென்று புருவத்தை சுருக்கினான். சுசி, கார்ல என் பிரீஃப் கேஸ் இருக்கு, எடுத்துட்டு வா சீக்கிரம். எடுத்து வந்ததும் திறந்து அவசரமாக ஜெயபாலின் செலவு கணக்கு எழுதிய பழைய டைரி எடுத்து பிரித்து அந்த மாதிரி இடங்களின் ஃபோன் நம்பர்கள் எழுதின பகுதியை பார்த்தான். பிறகு இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பும் முன் எடுத்து வைத்து கொண்ட ஜெராக்ஸ் காப்பியில் அந்த மிரட்டல் கடிதத்தை மறுபடி பார்த்தான். அடே அலெக்ஸ், 7 மணி வரை காத்திருந்தேன். ஒப்பிட்டு பார்க்க கையெழுத்து லேசாக மாறுபட்டிருந்தாலும் 7 என்கிற எண்ணில் லேசான குறுக்கு கோடு இருந்தது. 1க்கும் 7க்கும் வித்தியாசம் தெரிவதற்காக சிலர் 7இன் குறுக்கே சின்ன கோடு போடுவதுண்டு. அதே போல இந்த 7லும் தவிர போன் நம்பர்களில் வந்த 2 7களிலும் இருக்க பரத் உடனடியாக மூளையை விரட்டினான். மை காட், சுசி வா, உடனே ராமகிருஷ்ணனை பார்க்கலாம். சுவத்தில மாட்டி இருக்கிற அந்த ஜெயபால் போட்டோவை கழட்டி எடுத்துக்க. அலெக்ஸ், நீங்க அப்புறம் போகலாம், எங்களோட வாங்க. உங்ககிட்ட சீனிவாசன் போட்டோ இருக்கா? நாங்க 3 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டது இருக்கே, அதை எடுத்துக்கிட்டு கிளம்புங்க என்றான் பரத் பரபரப்பாக. அத்தியாயம் 18. நள்ளிரவு கடந்து நகர ஜனங்களில் 90% உறங்கிக் கொண்டிருந்த 1:30 மணி ராத்திரியில் மயிலாடுதுறை போலீஸ் ஸ்டேஷனில் சகல மரியாதைகளுக்கு பிறகு, அடிக்காதீங்க சார், தாங்க மாட்டேன், ஜெயபால நான் தான் சார் கொன்னேன் என்றான் சீனிவாசன். பிறகு மடமடவென்று பூராவும் சொல்லி ஒப்புக்கொண்டான். ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ராமகிருஷ்ணனின் கையை குலுக்கி, ஒண்டர்ஃபுல் ஜாப் சார், காலையில பிணத்தை கைப்பற்றி ராத்திரியில கொலைகாரனை பிடிச்சிட்டீங்க என்றார். இந்த கேஸ்ல இந்த பாராட்டு முழுக்க இவரைத்தான் சேரும் என்று பரத் பக்கம் சுட்டி காட்டினார் ராமகிருஷ்ணன். பரத் சொன்னபடி லேபரேட்டரி ரிப்போர்ட்ல ஆச்சரியம். தபால்ல வந்த மிரட்டல் லெட்டர்ல 14 கைரேகைகள் இருக்கு. ஆனா ஒண்ணு கூட ஜெயபாலுக்கு பொருந்தல. அவர் கைப்படாம அவர் பெட்டிக்கு லெட்டர் எப்படி போச்சு? சோ கூட இருக்கும் 2 பேர்ல ஒருத்தன் எழுதி போட்டு ஜெயபாலுக்கு தெரியாம வாங்கி பிரிச்சு பெட்டியில போட்டுட்டான். யார் அது? அலெக்ஸா, சீனிவாசனா? அதுக்கும் விடை பரத்தே எடுத்துட்டு வந்துட்டாரு. என்னதான் கையெழுத்து மாத்தி எழுதினாலும் 7ங்கிற நம்பரும் அடைங்கிற வார்த்தையும் காட்டி கொடுத்துருச்சு. பத்தாததுக்கு 2 பொம்பளை போலீஸோட போய் சீனிவாசன் காதலி லீலாவை தனியா கூப்பிட்டு மிரட்டி விசாரிச்சப்போ பீச்சுக்கு போகல, யாராச்சும் விசாரிச்சா அப்படி சொல்லுன்னு பணம் கொடுத்துருக்கான். அதுவும் இல்லாம நானும் என் ஃப்ரெண்டும் செகண்ட் ஷோவுக்கு போறோம். பூட்டை சரியாம பூட்டாம போறேன், நீ வந்து ரூமை களைச்சு போடு, பத்திரிகைகளை எல்லாம் கிழிச்சிடுன்னு அந்த வேலை வேற லீலாவுக்கு கொடுத்துருக்கான். எல்லாத்தையும் அவ ஒத்துக்கிட்டா. ஆனாலும் சீனிவாசனுக்கு பயங்கரமான மைண்டு சார். நிச்சயமா யாரோ செவத்த பொண்ணோட பார்த்ததா கதை விடுறான். இவனை பார்த்து லெட்டர் கிழிச்சு போட்டதாகவும் அதுல நீலான்னு இருந்துச்சுன்னும் கதை விடுறான். பெட்டிக்குள்ள செக்ஸ் புத்தகம் போட்டு வைக்கிறான். ஜெயபாலுக்கு ஃபோன் செஞ்சு ஒரு பொய்ய சொல்லி 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் காந்தி பூங்கால வெயிட் பண்ண சொல்லிட்டு, இவன் மீசை ஒட்டிக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு ஜெயபாலோட சட்டை போட்டுக்கிட்டு அவனோட சூட்கேஸை எடுத்துக்கிட்டு ரூமை அவன் பேர்ல அவன் அட்ரஸ் போட்டு போலீஸை திசை திருப்ப ராஜான்னு இல்லாத நபரை உருவாக்கி, மை காட், இது போதாதுன்னு ஜெயபால் பேர்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி டாக்டரை பார்த்து ஸ்வர்ணான்னு ஒருத்திய வரவழைச்சு அவகிட்டையும் ஜெயபால் ஜெயபால்னே நம்ப வச்சு, அப்புறம் பூங்காவுக்கு போய் கைத்த போட்டு இறுக்கி கொன்னுட்டு பக்கத்து குப்பை மலைக்குள்ள திணிச்சு வச்சுட்டு பிணத்து பேண்ட் பாக்கெட்ல ஹோட்டல் ரூம் சாவியையும் வச்சுட்டு கூலா ரூமுக்கு திரும்பிட்டான். எவ்வளவு முன்னேற்பாடுகள் பாருங்க. நல்ல நபரை லேடிஸ் வீக்னஸ் உள்ளவன்னு போலீஸ் நம்புறதுக்காக இவ்வளவு செஞ்சவன் இந்த 7 விஷயத்துல கவனமா இருந்திருக்கலாம். பாவம் சார், அவன் என்ன செய்வான்? இந்த சனி பெயர்ச்சியில அவன் ராசிக்கு அந்த 7.5 நாட்டு சனி வந்துட்டுதோ என்னவோ என்று சிரித்தான் பரத். அத்தியாயம் 19. காரில் ஊர் திரும்புகையில் சுசீலா கேட்டாள், அப்படின்னா லீலா, சீனிவாசன் எல்லாம் ஒரே கும்பலா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? ஆனாலும் கொலைக்கு காரணம் ஸ்ட்ராங்கா இல்லையேன்னு படுது பரத். ஏன் இல்ல? என் தொழில நீ மண்ணை அள்ளி போட்டா உன்னை நான் சும்மா விட்டுட முடியுமா சுசி? லீலாவும் சரி, சீனிவாசனும் சரி, பேருக்கு தான் ஆளுக்கு ஒரு தொழில் செஞ்சாங்களே தவிர உண்மையான தொழில் அது இல்லையே. பணக்கார பையனை காதலிச்சு கல்யாணம் செஞ்சு சமயம் பார்த்து தீத்துட்டு பணத்தோட கிளம்பிட வேண்டியது. இது லீலாவோட தொழில். பணக்கார பொண்ணை காதல்ல வளைச்சு போட்டு நகைகளை எடுத்துக்கிட்டு வா ஓடிடலாம்னு சொல்லி அதுபடி அவ வர்றப்போ நகைகளை வாங்கிக்கிட்டு அவளை கொன்னுட வேண்டியது. இது சீனிவாசன் தொழில். சென்னை இவங்க திட்டத்துல 4வது ஊர். இங்கே தன் திட்டப்படி ஒருத்திய மடக்கி அவளோட நகைகளோட ட்ரெயின்ல புறப்படுற சமயம் நம்ம ஜெயபால் 2 பேரையும் ஏன் பார்த்து தொலையணும்? ஏன் 2 பேருக்கும் அட்வைஸ் பண்ணணும்? இது தப்புன்னு ஜெயபால் சீனிவாசனை கடுமையா கண்டிச்சதோட இல்லாம அந்த பொண்ணை நகைகளோட பத்திரமா அவங்க வீட்லேயும் கொண்டு போய் விட்டுட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டையும் சொல்லிட்டு வந்தா இவனுக்கு கோபம் வராதா? அந்த பொண்ணுக்கு 10 நாள்ல அவசரமா கல்யாணம் பண்ணிட்டாங்க.
நம்ம திட்டத்தை கெடுத்தானே பாவின்னு சீனிவாசன் கோபமாகி தீர்த்துடுறதுன்னு தீர்மானிச்சான். தட்சால் பொல்லாத பய. பெண்களை தெய்வமா மதிக்கணும்னு புத்தி சொன்ன ஜெயபால ஒரு பொம்பளை பொறுக்கின்னு எல்லாரையும் நம்ப வச்சு தீக்கணும்னு மனசுல சபதமே எடுத்துக்கிட்டானா. என்னாச்சு? ஏன் காரை நிறுத்திட்டீங்க? இரவு நேரம், தனிமையான சாலை. காரில் இருவர் மட்டும். ஒருவன் இளைஞன், ஒருத்தி இளைஞி. காரை இளைஞன் எதற்காக நிறுத்துவான்? சொல் பெண்ணே. முற்றும்.